அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 869, அதே மாதிரி 69வது அதிகாரம் தான் பேசுறோம். திருக்குறள்ல 869வது நிகழ்ச்சியில 69வது அதிகாரம் தூது. அதுதான் பேச போறோம் இந்த வாரம். நம்ம வரிசையா வாரந்தோறும் வள்ளுவன் போடுறான். வார வாரம் பண்ண முடியல. நமக்கு பல நேரங்கள்ல போன சனிக்கிழமை வந்து நம்ம இது இருந்தது, வெளியில போயிட்டோம். இந்த சனிக்கிழமையும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால இன்னைக்கு போட்டுடலாமேன்னு போட்டுட்டேன் நான். ஆக்சுவலா இன்னைக்கு நான் தான் பேசுறதா இருந்தது, அதை மண்டே பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு சரி இன்னைக்கு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். ரைட், ஓகே, மண்டே பார்த்துக்கலாம். இன்னைக்கு தூது போட்டேன். திருக்குறள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, தூது பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவர் தூது பத்தி என்ன சொல்றாரு? ஒரு மன்னருக்கு தூதுவர்ன்றவர் எவ்வளவு முக்கியம், அந்த தூதுவரோட பண்புகள் எப்படி இருக்கணும், அவரோட ஆளுமை எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, இது எல்லாத்தையும் சொல்றாரு தூதுல. எல்லாருக்கும் தெரியும், மாலதி வந்து தூதுக்கு கதை எழுதியிருக்குது. 10 கதைகள் தூது அதிகாரத்துல, இந்த 10 கதைகளும் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். மாலதி வந்தா ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கதையே இதுல வாழ்த்துறை வந்து சார் கொடுத்திருக்காரு. சாரா உறவு பின்னல் ஒரு கதை. குறள் யார் படிக்குது? படிக்கிறீங்களா? படிக்கல தாங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. பொருள்: அன்புடையவனாதல், தகுதியான குடிப்பிறப்பு உடையவனாதல், அரசர் விரும்பும் சிறந்த பண்பு உடையவனாதல் ஆகிய இவை தூது உரைப்பவனுடைய தகுதிகள். தூது உரைப்பவனுக்கு அன்புடையனாவும் இருக்கணும், தகுதியுடைய குடிப்பிறப்பனா இருக்கணும், முக்கியமா உடையவனா இருக்கணும். அதுதான் அரசருக்கு ஒரு ஒரு பர்சனாலிட்டியை செலக்ட் பண்ணணும். ஒரு தூதுவரை அனுப்புறோம், ஒரு அம்பாசிடரை அனுப்பணும்னா அதுக்குரிய பர்சனாலிட்டி இருக்கணும்ன்றதுதான். அந்த பர்சனாலிட்டியில முக்கியமான முதல்ல சொல்றது வந்து அன்பா இருக்கணும். முதல்ல மக்களோட பேசு. ஒரு இடத்துல போனா நம்ம தூது உரைக்கிறப்ப, தூதுவரா போறப்ப அங்க போய் சண்டை போட்டு இருந்தா அவர் தூதுவர் கிடையாதுல்ல. அங்க போய் அன்போடவும் பண்போடவும் இருந்தா தானே தூதுவர். அதுதான் அங்க வந்து அன்புடைமை சொல்றாரு. நல்ல குடிப்பிறப்புன்னா அது வந்து ஜாதி மதத்தை சொல்லல அவர். அதாவது உயர்ந்த பண்புகளை உடைய குடியில் இருப்பவர்கள், நல்ல குடியில இருக்கிறவங்க உயர்ந்த பண்புகளை, அந்த குடும்பமே ஒரு நல்ல ஒரு பண்புகளோட இருக்கணும், பண்பாடு தெரிஞ்ச குடும்பமா இருக்கணும். அவங்கள சுத்தி அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும். இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நம்ம நல்லவங்கன்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்ல நல்ல பண்புடையவங்களா இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட இருக்கிறோன்னா அவங்கள வச்சே நம்மள இடம் போட்டுருவாங்க இல்லையா? உன்னுடைய நண்பர்களை கூறு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்ற கதை தான் அது. அந்த மாதிரி ஒரு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுடைய உறவினர்கள் எப்படி இருந்தாங்க, உயர்ந்த பண்புடையவரா இருந்தாங்களா, நல்ல குடிமக்கள் அப்படின்றத அது சொல்றாரு. மாலதி கதை சொல்லாமா? இப்ப இந்த தூது அதிகாரத்தினுடைய வைக்கிற முறைய சொல்றாங்க. அதாவது அமைச்சரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அமைச்சியல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல்ல அமைச்சுனா என்னன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது வினைத்திட்பம், வினை தூய்மை, வினைத்திட்பம், 2 சொல்வன்மை வருது. அந்த அதாவது செய்கிற வினையில ஒரு தூய்மை இருந்தாதான் அதுல ஒரு உறுதி வருமா. அதனாலதான் வினை தூய்மை சொல்லி அதுக்கப்புறம் வினைத்திட்பம். வினைத்திட்பம் என்பது மனத்திட்பம்னு சொல்லிட்டாரு. மனதுல எப்ப உறுதி வரும், இப்ப தூது சொல்ல போறவனுக்கு மனதுல உறுதி வேணும், அவனுடைய தூது நன்மையின்பால் இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கிற போது தூய்மை இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கிற போது அது 2 வந்ததுக்கு அப்புறம் சொல்வன்மை முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் வினை செயல் வகை சொல்லிட்டாரு, எப்படி எல்லாம் செய்யணும். இப்ப அடுத்தது தூது சொல்றாரு. தூதுல 2 விஷயம் செய்யலாமா, அது அன்றைய இது வருது. ஒன்று, 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்தலாமா, அல்லது வேறுபடுத்தல் கூட சில நேரங்கள்ல வேண்டும். அதுக்கு நமது பரிமேழகர் சந்தி விக்கிரகம்னு சொல்றாரு.
விக்கிரகம்ங்கிறது வேறுபடுத்தல், சந்தினா கூட்டி வைத்தல். இந்த தூதுரைப்பானுக்கு இப்ப கண்ணனுடைய தூதுல அது வேறுபடுத்தல். அவனுடைய நோக்கம் தனி நோக்கம் இருக்கு, தூதுவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, அது நோக்கம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அந்த அந்த இதுல. இப்ப இதுல அன்புடைமைங்கிற போது பின்னாடி ஒரு அன்பு வருது. இந்த இப்ப வாழ்ச்ச குரல்ல அதனால முதல் அன்புடைமைக்கு என்ன சொல்றாரு? தன்னுடைய சுத்தத்தின்பால் அன்புடைமைன்னு சொல்றாரு. ரெண்டாவது அன்புக்கு நாங்க இந்த இந்த அதிகாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போற போது இன்றைக்கு விற்பனை பிரதிநிதி அப்படின்னு போறவனும் தூது சொல்றவன் தான். நீங்க இப்ப நாங்க இன்சூரன்ஸ்ல நான் ரொம்ப பயன்படுத்திய அதிகாரம் என்னோட ரொம்ப நான் அந்த 10 குறளையும் ரொம்ப பயன்படுத்துறது. இதுல அன்புடைமை அப்படின்னு சொல்ற போது யார் யார் மட்டும் அன்புடைமை இருக்கணும்? ஒண்ணு என்ன சொல்றாங்க, அந்த எந்த நிறுவனத்துக்கு போறானோ, இப்ப எல்ஐசில இருந்து போறான்னா அந்த எல்ஐசி மேல அவனுக்கு அன்புடைமை இருக்கணும். ரெண்டாவது அன்புடைமை என்ன இருக்கணும்? இவன் கமிஷனுக்காக செலவழிச்சிடாம எந்த பார்ட்டி கிட்ட போறானோ அவனுக்கு நல்லது செய்யணுங்கிற அன்புடைமை இருக்கணும். அப்ப அன்பு ரெண்டு இடத்துலயும் இருக்கணுங்கிறாங்க. நம்ம யாருக்கு இருக்கமோ அவனுக்கிட்டையும், யாருக்கிட்ட போறோமோ அவனுக்கு நல்லது நடந்தாதான் அது நல்லது. அது மாதிரி அது ரெண்டு. சார் இதையே நடுநிலைத்தன்மைன்னு சொல்லலாம்ல, நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். அதாவது இப்போ நமக்கு தமயந்தியுடைய தூது சொல்றோம், சிறந்த தூது நலனுடைய தமயந்தியுடைய தூது சொல்றோம். அதுல அவள் அந்த அன்னத்துக்கு நலன்பாலையும் பேரன்பு இருக்கு, தமயந்தி பார்லையும் அன்பு இருக்கு. அந்த மாதிரி அன்பு சொல்றாங்க. அவங்களுடைய ஒரு உயர் நன்மைன்னு சொல்றாங்க. அந்த இது இவன் பார்லையும் இருக்கணுங்கிறாங்க. இவனுடைய சுத்தத்தார் மேலையும் இந்த முதல் குரலை சொல்லிட்டு அப்புறம் அடுத்த குரல் வர்றப்போ சொல்லுவோம். இப்ப அறிவுன்னு சொல்ற போது இப்போ அவன் என்ன ப்ராடக்ட் விற்கிறானோ எல்ஐசி திட்டங்கள் மேல எல்லாம் அறிவு இருக்கணுமா? பார்ட்டிக்கு என்னென்ன நீடு அப்படின்னு அறிவு இருக்கணுமா? அந்த அறிவுடைமைங்கிறது அதான் அறிவு. நூலதன்னாதல்னு பின்னாடி சொல்லப்படுற அதுதான் அறிவு. அப்புறம் ஆராய்ந்த சொல்வன்மை. இதுல யாருக்கு என்ன வர்றது? மூன்றாவது படம் சொல்லிக்கிட்டு இதுல என்ன சொல்றாரு? 3 சொல்றாரு. அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல். இப்ப குடிப்பிறத்தல்ங்கிறத விட இப்ப நண்பர் சொன்னது மாதிரி எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான் பிறக்கிற போது. அது எந்த சூழல்ல வளருதுங்கிறது தான் முக்கியம். இது என்ன குடியா? இது மாதிரி உரைக்கிற குடி. அதாவது இதுல முன்னாடி அவனுடைய முன்னோர்கள் இதே தொழிலை செஞ்சிருக்கலாம். அப்ப குலத்தொழில் கல்லாமல் பாகப்படும்னா அது சின்ன பிள்ளையில இருந்து அந்த சூழல்ல வளர்றது. இப்ப குடிப்பிறத்தல்ல வேற ஒண்ணும் இல்ல, அது அந்த சூழல்ல வளர்றது. அது ஆன்ற குடிப்பிறத்தல் சொல்ற. இன்னொன்னு வேந்தவாம் பண்புடைமை. வேந்து விரும்பக்கூடிய பண்பு. ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடிய பண்பு இருக்கு. இப்ப பார்ட்டி தான் இதுல வேந்து. இப்ப இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டா பார்ட்டி தான் வேந்து. இன்னொரு வேந்து யாரு? ஆபீஸ் ஒரு வேந்து. ஆபீஸ் தான் இவனை வச்சுக்கிறாங்க, இவனை அனுப்புறாங்க. அப்போ அந்த ஆபீஸுக்கு இவன் நிறைய பிசினஸ் பண்ணா இவனை அவங்க எல்லாரும் இவனை நல்லா வச்சுக்குவாங்க. இவனால பெரும் நன்மைனா அவனை வேந்தவாம் வச்சுக்குவான். அவன் எப்படி கூட்டிக்குவான்? இவனால நன்மை விளைஞ்சா கஸ்டமர் இஸ் த பாஸ்ங்கிறான். கஸ்டமருங்கிற அவன் தான் வேந்து. வேந்து விரும்பக்கூடிய தன்மைங்கிறார். வேந்து அவாம் பண்புடைமை. இந்த 3 பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த முதல் குறள் சொல்லுது. போக போக பார்க்கலாம். ரொம்ப ஒவ்வொரு குறளும் இன்றைக்கு வாழ்க்கை கூட தூது புள்ள கூட தூது போகுது. நம்ம இதுல 2 பேருக்கும் ஒரு சண்டைனா ஒரு புள்ளைய கூட தூது மாதிரி அனுப்புறான். வளர்ந்தகளை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா. அந்த பாட்டுல எல்லாம் நீ பிறந்த பின்னாலும் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப அந்த இடத்துல பிள்ளைங்கிற ஒரு பேச்ச வச்சுக்கிட்டு தூதா அந்த பிள்ளை அப்படி இப்படி போயிட்டு வர ரொம்ப அழகான காட்சி அது அந்த படத்துல. அந்த வளர்ந்த கலை வந்தது. அப்ப அந்த தூதுங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு தவணையும் தூது நடந்துகிட்டே இருக்கு. நெகோசியேஷன் நடந்துகிட்டே இருக்கு. நெகோசியேட்டர்னு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கான்.
அதனால இது ரொம்ப பொருத்தி பார்க்க வேண்டியது, ரொம்ப சிந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த முதல்ல குணநலன் சொல்லிட்டாரு. அடுத்த குறை போகலாம். நீங்க பார்த்து அடுத்த இதுக்கு கருத்தை மேடத்துடைய கதையையும் படிச்சுட்டு போகலாம். அருமையான எக்ஸ்பிரஷன் சார், ரொம்ப அருமையான எக்ஸ்பிரஷன். முதல் குரல்ல என்ன சொல்லிட்டீங்க, சூப்பர். அடுத்து ஃபர்ஸ்ட் கதையில லதா நீங்க படிச்சிட்டீங்களா கதையை ஃபுல்லா? எல்லாம் படிச்சுட்டேன். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு படிச்சே. ஸ்டோரியில என்னன்னா நினைவு வந்துற எனக்குமே நீங்க சொல்ல நினைவு வந்துற. இந்த ஃபர்ஸ்ட் குரல்ல எப்படி அமைச்சிருக்கேன்னா, அதுக்கு தலைப்பு மனமாற்றம்னு கொடுத்திருக்கேன். அதுல அவருக்கு இருக்கிற மாதிரியே அந்த தூதுவருக்கு அன்பு இருக்கணும், அவங்க விரும்ப செய்யணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை அமைச்சிருக்கேன். உறவு பின்னல்னு இதுக்கு டைட்டில் கொடுத்தேன். சுந்தரம் அப்படி இருப்பாரு. அவர் ஒரு பிசினஸ் மேனு, திடீர்னு இறந்துடுவாரு. அப்போ சின்ன பையன் ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருப்பான். பெரிய பையன் மட்டும் அப்பா கூடவே இருந்து பிசினஸ் எல்லாம் கவனிச்சுட்டே இருந்திருப்பான். அப்பா இறந்த பின்னர் சின்ன பையன், நான் வெளியில இருந்து வந்துட்டேன், அதனால நான் தான் எம்டி ஆகணும்னு அவன் ஆசைப்படுவான். ஆனா சின்ன பையன் பெரியவனுக்கும் அந்த ஆசை இருக்கு. அம்மாவுக்கு பெரியவன் தான் பிசினஸ் கவனிக்கணும், ஏன்னா இவன் வெளியில இருந்து வந்திருக்கான், இவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு. ஆனா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன பையன் ஒரு சின்ன வாக்குவாதத்துல வீட்டை விட்டு போயிடுறான். அப்ப இவங்களுக்கு அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மள நம்பி ஒரு 10-20 குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கும் நம்ம சேலரி கொடுக்கணும், நம்ம பிசினஸையும் டெவலப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மாணிக்கம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை வர வச்சு இவங்க சொல்லுவாங்க. அப்ப அவர் கேட்பாரு, அவர் நல்ல விரும்பத்தக்கவனா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா. அதனால அந்த மாணிக்கன்றவர் 2 பேரும் மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும். அதனால அவங்கள கேட்பாங்க, அவங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா அம்மாவை கேட்பாரு அவரு, எனக்கு பெரிய பையன் தான் பிசினஸ கவனிச்சுக்கணும், ஏன்னா அவன் தான் அப்பா கூட கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிசினஸ பார்த்திருக்கான், அவனுக்கு தான் அந்த பிசினஸ் டெக்னிக் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரின்ட்டு இவரு போய் பேசுறாரு. பேசி சின்ன பையனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல அவங்க அண்ணன் பெரிய ராஜசுந்தரம் பிசினஸ்க்கு எம்டி ஆகும். சின்ன பையன் அழகு சுந்தரம் அவங்க அண்ணன் கூட கீழே இருந்து அந்த பிசினஸ் டெவலப் பண்ற மாதிரியும் இந்த கதையை அமைச்சிருக்கு. அந்த தூதுவர் போய் கரெக்டா அவங்க சின்ன பையனுக்கு அந்த அட்வைஸ கொடுத்து கூட்டு வந்துட்டாரு. அதுக்கு பாண்டவர்கள்ல இருந்து அந்த உலுகன் அப்படின்றவரோட ஒரு கதையை ஒரு கோட் பண்ணி அந்த கதையை அமைச்சிருக்கேன். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கதை. சூப்பர் சூப்பர், அருமை, வெரி குட் வெரி குட். அடுத்த குரல் படிச்சலாம். நான் படிக்கட்டுமா? மாலதி படிக்கிறீங்க? நீங்களே படிங்க. நீங்க படிங்க. நீங்க படிங்க. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. பொருள்: அன்பு, அறிவு, ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை ஆகிய இவை 3ம் தூது உரைப்பவர்க்கு இன்றியமையாத 3 பண்புகள் ஆகும். முதல் குரல் சொன்ன மாதிரி தான், அப்படிதான் சார் இருக்கும். அதுதான் தூதுவர்களுக்கு கதை எழுதுறதுன்றது பெரிய டாஸ்க் சார். ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான் சார் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு கதை எழுதணும் போது அது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. இட்ஸ் நாட் a easy thing. முதல்லயே அன்பு சொல்லிட்டாரா, இப்போ அன்பு சொல்றாரா? ஆனா கூட அறிவு சேர்த்துக்கினாரு. முதல்ல அன்பு இருக்கணும்ட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல குடிப்பிறப்புல இருந்து இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அறிவு இருக்கணும், நல்ல சொல்வன்மை இருக்கணும், ஆராய்ந்து பேசுற சும்மா சொல்லிடக்கூடாது. பேசுறதுன்னா ஒரு தூதுவர்னா சும்மா போனா நீ பாருலாம் சொல்லக்கூடாது, ஆராய்ந்து பேசணும். அதாவது சொல்லக்கூடிய கருத்தை நம்ம ஆராய்ந்து பேச வேண்டிய அந்த அறிவு திறன் இருக்கணும். அதுதான் அறிவு, ஆராய்ந்து பேசுற சொல்வன்மை. இதெல்லாம் இருந்தா இது ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்ற தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3 விஷயம். ஒண்ணு அன்பு, அறிவும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், அதே நேரத்துல ஆராய்ந்து பேசக்கூடிய சொல்வன்மையும் இருக்கணும். சொல்றதுல சாதாரணமா பேசக்கூடாது. சும்மா சாதாரணமா பேசுறவங்க தூதுவரா போக முடியாது. நல்ல அறிவுத்திறனோட இருந்து அவங்க அந்த சூழ்நிலை யாருக்கு போறோமோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது மிகச்சிறந்த ஒரு இதுவா இருக்கும். பெரும்பாலும் இது ஆல்மோஸ்ட் கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு கூட ஒத்து போகும். சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு கூட சும்மா கவுன்சிலிங் பண்ண முடியாது. எல்லாத்தையும் உள்வாங்கி, ஒருத்தரோட பிரச்சனைகளை உள்வாங்கி பல முறை எல்லாம் ஒண்ணு விடாது பண்ணி, அதாவது இதுல இன்றியமையாத 3ன்னு சொல்ற நிறைய இருக்கா. அதுல இந்த 3 முக்கியம்னு சார், முதன்மைன்னு சொல்றாரு. அதாவது
அவருக்கு எல்லாம் இருக்கணும், பலது நீங்க சொல்ற எல்லா குணங்களும் இருக்கணும். அதுல முதன்மையான 3 இந்த அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை. தூதுரைப்பான 3 வகையாக பிரிக்கிறாங்களாம். ஒன்று எண்ணி உரைப்பான், அவன் தலையின்னு பின்னாடி வரப்போகுது. அப்புறம் எண்ணி உரைப்பான அவன் போய் அந்த சூழலையும் பார்த்து அதற்கு ஏற்றபடி சொல்றவனா. இன்னொருத்த என்னத்த சொல்லுவானா, கூறியது கூறுவானா, என்னத்த சொன்னமோ அதை போய் அப்படி சொல்லுவான். அந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு ஆராய்ந்த தன்மை இல்லைன்னு வச்சுங்களேன். அதாவது அவன் முகம் கடுக்குது, அப்ப இவன் சொல்ல மாட்டான். கேட்கிறவன் முகம் இதுக்கு உடன்படாம இருந்தா அவன் வேற ஆராய்ச்சி எண்ணி உரைப்பான் தலை, அதை எண்ணி சொல்லுவான். இந்த கூறியது கூறுவான் என்ன சொல்லி விட்டோமோ அதை போய் அப்படியே சொல்லுவான். 3வது ஆர்வத்தை இருக்காங்க, அவன் ஓலை தருவான். இந்த ஒரு புறாக்கால கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது கொண்டு போய் அந்த புறாவை அந்த அதை கொண்டு போய் கொடுக்கும். அது எக்ஸ்ட்ராவா ஒண்ணும் சொல்ல போறதில்லை. அப்ப நிறைய இந்த ஆராய்ந்து சொல்லுதல்ங்கிறது மிகச் சிறந்த தூதுவனுள்ள ரொம்ப சிறந்தவன். அவருக்கு இன்றியமையாத 3 எண்ணி உரைப்பாளர், எண்ணி உரைப்பான் தலை சொல்ல போறார். அது மாதிரி அடுத்தது நூலாருள் நூல்வலன்கிறார். தூது செல்வதில் சிறந்தவர். கற்றாருள் இன்னொரு குரல் இருக்கு. அந்த குரல் அதை வர்ற போது சொல்றேன், நீங்க கதையை சொல்லிக்கிட்டு வாங்க. அதாவது அது எங்கேயோ எடுத்துட்டேன். கற்றாருள் கற்றவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அது மாதிரி நூலாருள் நூல்வலன்கிறது அடுத்தது வரும். 3ல அது அப்படி போயிட்டு இருக்கேன். வரட்டுங்க, மாப்பிள்ளை வந்திருக்காங்க, புறப்படுறாங்க, நானும் வந்துட்டே இருக்கேன். சொல்லுங்க, கதையிலையும் சொல்லிட்டு. இது 2வது திருக்குறளுக்கு வந்து மனமாற்றம் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் சார். பூம்பொழில் அப்படின்னு பூம்பொழில் அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது. அங்க சோமு அப்படின்றவர் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாரு. ஆனா அவர் என்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவரா ஆனாரோ அன்னில இருந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது, எந்த ஆபீசரையும் மதிக்கிறது கிடையாது. ஒரு கவுன்சிலர் வந்தா அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, அந்த அபியோவை வந்தா யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. அவர் வச்சதுதான் சட்டம், அப்படியேதான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து அதனால இவர் இப்படி இருக்கிறதால அந்த ஊர்ல என்னென்ன நலத்திட்டங்கள் நடக்கணுமோ அதெல்லாமே நடக்கவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது, போட்டபடி இருக்குது. அப்ப இவர் யாருன்னா ஒருத்தவங்க போய் அவர்கிட்ட பேசினா கூட அந்த சேர்ல உக்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரியான அவரு அந்த மாதிரியான ஒரு ஆளு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாரும் போய் அந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து செல்வம். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறாரு, நம்ம எதனா பண்ணணும், இதனால நம்ம வந்து இந்த நம்மளோட ஊர் வந்து இப்படி இருக்குதே, ஒண்ணுமே வளர்ச்சியே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சொல்றாங்க. அப்ப அவரு போய் அவர்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அவரை உக்கார கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு ஹெட் மாஸ்டரை வந்து சேர்ல உக்காரங்க கூட சொல்ல மாட்டாரு, அது மாதிரியான ஆளு. அப்ப அவரு சொல்றாரு, அவருக்கு வந்து திருக்குறளுக்கு உதாரணம் காட்டாரு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடி கெடும். அப்படின்னா நாள்தோறும் தன் ஆட்சியில நன்மை தீமைகள் எல்லாம் ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் அவனோட நாட்டை இழந்துடுவான் அப்படின்ற ஒரு திருக்குறளை வந்து அவர் வந்து கோட் பண்றாரு. கோட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப கூட அவர் வந்து கேட்கவே மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சோமுமே ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த கிராமத்துல சுத்தி வரும்போது லைட் எரியல, இருட்டா இருக்குது, குப்பையெல்லாம் வராத கிடக்குது, காவாலாம் கிளீன் பண்ணாத கிடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு என்னடா நம்மளோட ஊர் இப்படி இருக்குதே அப்படின்றத இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவர் வந்து கூப்பிட்டு அந்த ஆபீசருங்களை கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னா இப்ப ஆபீசருங்க வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது. இவர் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் இவர் பேச்சை கேட்கறது கிடையாது. அதனால இவர் என்ன பண்றாரு, திருந்திட்டு அந்த ஸ்கூல் வாத்தியார ஹெட் மாஸ்டரை கூட்டு வர சொல்லிட்டு, நான் வந்து திருந்திட்டேன், மன்னிச்சிடுங்க, நீங்க வந்து அந்த நேரத்துல அவருக்கு டிரான்ஸ்பரும் வந்துடுது. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் இது மேல நடந்துக்க மாட்டேன், நம்ம ஊர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துல இருந்து அவர் வந்து திருந்தி நடந்துக்கிற மாதிரி இந்த கதையை வடிவமைச்சிருக்காரு. இதுல வந்து அந்த ஹெட் மாஸ்டர் தூதுவா? ஆமா, ஹெட் மாஸ்டர் தான் தூது. அவர் தான் ஆராய்ந்து சொல்றாரு, அவருக்கு அறிவு இருக்குது, ஆராய்ந்து சொல்றாரு. அதுக்கு அந்த திருக்குறளை கோட் பண்றாரு இல்லையா, நீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நம்ம ஊர் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, டெவலப் ஆகாது அப்படின்றத அவர் எடுத்து சொல்றாரு.
அதை கேட்ட பின்னர் அவர் திருந்துற மாதிரி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி இருக்காதீங்க, குஜராத்ல எல்லாம் பூகம்பம் வந்த பின்னா ஒரு நைட்ல வந்து கோடீஸ்வரங்கள்லாம் கீழே போயிட்டாங்க, அதனால நீங்க இப்படி இருக்காதீங்க, அதெல்லாம் அவர் சொல்வாரு. அதெல்லாம் சொன்ன பின்னர் அவர் கொஞ்சம் வெளியில வந்து பார்த்த பின்னர் அதெல்லாம் கேட்டு இவர் திருந்துற மாதிரி அந்த கதையை அமைச்சு. நம்ம சென்னை கார்பரேஷனுக்கு இது போல ஒரு தூதுவர் வேணும், கண்டிப்பா நல்ல தூதுவர் வேணும். அவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு என்னதான் தார் ரோடு போட்டாங்க பழையபடி ஆயிடுச்சு. டூ வீலர்ல போக முடியல, கார்ல போக முடியல, ஆட்டோல போக முடியல. சார் ஒரு விஷயம் சார், எத்தனை அரசியல்வாதி மாறினாலும் அதிகாரிகள் மாறுறது இல்லை. அதிகாரிகள் டெண்டர் எடுக்கிற மாறுறதே இல்லை. ஏன்னா அரசியல்வாதி மாறுறாங்கன்னா அவங்களோட குணம் மாறும், அதிகாரிகள் மாறாததுனால அவங்களோட குணம் மாறுறது இல்லை. அப்ப அதிகாரிகள் தான் செயல்படுத்துறது. அதுதான் பிரச்சனையே. இது அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்குதுன்றதுதான். என்ன ரூல் பட்டாலும் அது பயப்படுற மாதிரி நடிப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு கவிதை எழுதினாங்களே, எங்கிருந்து ஆரம்பிப்பது, அதுதான். சொல்லுங்க கவிதை என்ன? இவங்க வேலம்மாள் மேடமா அந்த பிரைஸ் வாங்கினாங்கன்ட்டு கல்யாணி போட்டாங்களே, ஆமா ஆமா, எங்கிருந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிற மாதிரி. அது சொல்றேன், அது மாதிரிதான் போகுது. சொல்றது. சரி சரி, ஓகே ஓகே. பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ற இடமே பேசிக்ல இருந்து சொன்னீங்களா, அதனால சொல்றேன். அங்கே இருந்து திருத்தணும். அதுதான். அடுத்த குறள் படிக்கலாம். நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. பொருள்: அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் வேண்டும். ஒரு திறமையான இடத்துல போய் பேசணும் அப்படின்னா அந்த திறமையை விட இவனுக்கு திறமை இருக்கு. அப்ப அவங்க படிச்சதை விட இவங்க அதிகமா படிச்சிருக்கணும், அவங்க படிச்சது எல்லாத்தையும் படிச்சிருக்கணும், அப்பதான் வந்து அவங்க பேச முடியும் அப்படின்றதுதான். அது அந்த அந்த அறிவுத்திறன் இருந்தா நம்ம வந்து அது சரியான. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கணும், அவங்களை எடுத்து கேள்வி கேட்கிற மாதிரியான அறிவு இருக்கணும் அவங்களுக்கு. அதுதான் அறிவு இருக்கணும், அதுதான் அந்த அந்த தைரியம் இருக்கணும், மனதைரியமா இருக்கணும். அவங்களோட எப்படி அவங்க ஏதாச்சும் படிச்ச விஷயத்த பேசினாங்கன்னாலும் அதுக்குரிய பதில் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்ன்றதுதான். இதுக்கு ஒரு நடந்த நிகழ்வு தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நடந்த நிகழ்வு அதாவது ஸ்வீடன் நாட்டுல நடக்கிற மாதிரி கிரிட்டா தன்பர்க்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து 10 வயசா இருக்கும் போதே அவங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க. அப்போ நம்மளோட இது வந்து பொல்யூஷன் ஆயினே இருக்குது, நமக்கு வந்து பூமி வந்து வெப்பமயமாகுது அப்படின்றத பத்தி அவங்க பாடம் எடுத்துட்டே போறாங்க. இப்படியே போச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடும் அப்படின்றத பாடம் எடுக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வந்து அவளோட இன்டர்நெட்ல எல்லாம் செக் பண்றான். இதுக்காக வந்து ஒரு சில அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பூமி வெப்பமயமாவதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்து பேசிதான் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டே சரி நம்ம வீட்டுல இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கார்ல போறதெல்லாம் தவிர்க்கணும், வீட்டுல இருக்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத யோசிச்சு நேரா அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட சொல்றா. அவங்க அம்மா வந்து ஒரு பாப் சிங்கரு. நீங்க வந்து இதுக்கு மேல நீங்க எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா என்ன பண்ணுங்க, கார் அவ்வளவா யூஸ் பண்ணாதீங்க, பெட்ரோல் நிறைய யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பிளைட்ல போவாதீங்க, கார்ல போங்கன்னு சொல்றா. அவங்க அப்பா வந்து ஒரு நாடக நடிகரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்றா, நீங்க இந்த உள்ளூர்ல தானே நாடகம் நடிக்கிறீங்க, நீங்க வந்து கார்ல போவாதீங்க, சைக்கிள்ல போங்கன்னு அவங்க அப்பாவுக்கு போய் அட்வைஸ் பண்றான். வீட்டுல இருக்கிற நெகிழி பொருட்கள் எல்லாம் எடுத்து அவ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இவ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன பண்ணா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் ஸ்வீடன் நாட்டோட ஸ்டாக்ஹோம்ல போயிட்டு பாராளுமன்றத்தோட பில்டிங் வாசல்ல போய் இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு போர்டை வச்சுக்கிட்டு உட்காருவா. இவ வந்து யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளோட பார்லிமெண்ட் வெளியில நீ இந்த மாதிரி போர்டை வச்சுக்கிட்டு உட்காருதுன்ட்டு இவங்க எல்லாம் போய் சொல்லும் போது இந்த பொண்ணு என்ன பண்ணும், அது அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த போர்டை வச்சுக்கிட்டே உட்காந்து இருக்கும். அதுக்கப்புறமா என்ன கவர்மெண்ட் பிரஸ் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம், பார்த்து
இவளை வந்து நோட்டீஸ் பண்ணி நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்றா. ஒரு கட்டத்துல பிரஸ் மீடியான்னு சொல்லி இவ பெரிய ஆளாயிரா. அப்ப வந்து ஒரு ஒரு போட்டி ஒண்ணு நடக்குது. அதுல இவ வந்து ஜெயிச்சிடுறா. அதனால இவ வந்து இந்த லண்டன்ல அந்த இடத்துல நடக்கிற ஒரு மீட்டிங்க்கு இவளுக்கு அழைப்பு வருது. அந்த லண்டன்ல அந்த அழைப்புக்கு போன பின்னரு அந்த இடத்துல எல்லாரும் உக்காந்து இருக்கிறாங்க. நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட்ல இருந்து எல்லா பிரசிடென்ட்டும் அந்த ஸ்டேஜ்ல உக்காந்து இருக்கும்போது இந்த பொண்ணு பிரஸ்ல ஏறி என்ன பண்றான்னா, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம், கண்ணகி வந்து தேராமண்ணா அப்படின்னு கேட்டா மாதிரி உங்களுக்கு என்ன தைரியம், ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு, இந்த மாதிரி நீங்கெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாசடைந்த ஒரு உலகத்தை தான் கொடுக்க போறீங்க, எல்லாத்தையும் நம்மளோட உலகத்தையே பொல்யூட் ஆகின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அத மாதிரி இவ தைரியமா இவ கேக்குறா. கேட்டுட்டு அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்தது. அவ்வளவு படிச்சு அவ்வளவு பெரிய சபையில இவ இதை கேட்டாலே அப்படின்றதுக்காக இந்த பொண்ணோட ஸ்டோரிய வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இது மட்டும்தான், அந்த கேள்வி கேட்டா அப்படின்றதுக்காக மட்டும்தான் இத கேட்டா. அது எந்த இடம்னா ஐக்கிய யுஎன்ஓ, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ல தான் இவளுக்கு அழைப்பு வருது. அந்த இடத்துல போயிட்டு அந்த தலைவர்களை பார்த்து என்ன தைரியம் உங்களுக்கு, ஹவு டேர் யூ அப்படின்னு கேள்வி கேட்டாலே அதுக்காக அதை எடுத்து இந்த இந்த நூலாருள் நூல் வள்ளல் அப்படின்றதுக்கு இது பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நடந்த கதையை எடுத்து இதுக்கு எழுதியிருக்கேன். அருமை அருமை, உலகத்தையே கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸ்வீடன் போயிட்டு லண்டன். ஆமா சார், ஆமா சார். படிச்ச இடத்துல எல்லாரும் படிச்சுங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பேசணும், ஒரு பொண்ணு பேசணும்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும், இப்ப எவ்வளவுக்கு அறிவு வேணும். அந்த அதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் அங்க கனெக்ட். அது வேற இல்லாத அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னா, நான் அமேசான் காடை அழிச்சிட்டு பிஸ்தா காஃபி சாக்லேட் எல்லாம் நீங்க உருவாக்குறீங்க, அதனால நான் வந்து இந்த பிஸ்தா காஃபி சாக்லேட் எல்லாம் சாப்பிடுறதே இல்லை அப்படின்ட்டு ஒரு சபதத்தையே எடுத்துக்குது அந்த பொண்ணு. காடை வந்து நீங்க அழிக்கிறீங்களே அப்படின்றதுக்காக. அதுதான் மாலதி. ஆனா அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை, இப்ப அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலுக்கு ஆர்கியூ பண்றது ஓகே. நீங்க சொல்றது வந்து ஒரு நாட்டுல உலகத்திலேயே இனிமேல் வெப்பமயமாகுதல் அது நடக்க கூடாது அப்படின்ட்டு ஆர்கியூ பண்றாங்க. ஹவு டேர் யூ, என்ன தைரியம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதனுடைய ஆக்சுவல் இது என்ன, அரசனுடைய வெற்றிக்காக தான் இங்க பேசுறாங்க. இல்ல மேடம், ஒரு விளக்கம் என்னன்னா, இந்த இடத்துல அரசன்கிறது யாரு? மக்கள்தான் அரசன். அதாவது மக்களுடைய நல்வாழ்வுக்காக பேச போற ஒரு தூதுவன். அதுதான் சார் நீங்க சொல்ற ரைட், மக்கள் தான். ஆனா அரசனுடைய வெற்றிக்காக நீங்க சொல்லிருக்காங்க. அரசனுடைய வெற்றிக்குன்னா மக்களுடைய நலத்துக்காக. அதாவது அரசன்னா அரசன்னு ஒரு குறியீட வச்சிருக்க கூடாது. ஒரு கொள்கை இன்னொரு இடத்துக்கு அது சொல்ல போறோம், அந்த கொள்கையின் வெற்றி அரசனுடைய வெற்றிங்கிற. அதாவது இது இந்த தூது அதிகாரம் எப்படின்னா, ஒன்றுக்காக இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இவனுக்கு வெற்றியை தேடி தரணும். இந்த இடத்துல நம்ம எதை அரசன் வச்சுக்கிறோம்னா, அல்லது எதை முதன்மை, அதாவது A to C நடுவுல பிங்கிறவன் தூதுவன். இந்த ஏங்கிறது அரசன்னா அரசன், இல்லாட்டி அந்த கொள்கை. இந்த இடத்துல நம்ம கஸ்டமர் இஸ் பாஸ்ன்னு சொல்றோம்ல, ஒரு இதுல நார்மலா ஒரு விற்பனையில கஸ்டமர் இஸ் பாஸ்ங்கிறோம். அப்ப அவனை அரசன் நம்ம கொண்டாடுற தலைவன் வச்சுக்கிறோம். அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். எப்ப அடுத்தவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுனா நமக்கு அது சக்சஸ் ஆகுது. அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்களை அதை பிரிச்சு பார்க்கணும். அரசன் தான் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு பண்ணி எழுதிருக்கேன்னா, நான் தூதுவரோட பண்பு மட்டும்தான் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பை என்ன மொத்தமா கொடுத்துருக்குன்னா, மாண்புறு மனிதர்கள் தான். வெறும் தூதுவரோட குவாலிட்டிஸ்க்கு தான் இந்த கதை. எப்படி வருதுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு, அதாவது he has got success, அந்த how did he get success அதுக்கான காரணத்தை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இதுல சொல்லி. இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த குவாலிட்டி என்ன சொல்றது, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கதை எழுத முடியாது இல்லையா, அரசன் கிடையாது. அதுக்காக தான் அத மாதிரி எழுதுனது.
இல்ல அதுல வந்து அவ முக்கியமான வந்து வெற்றி பெற்றுட்டா தானே, அவ வந்து அந்த இடத்துல போய் பார்லிமெண்ட்ல போய் நின்னு உக்காந்து வெள்ளிக்கிழமையானா போய் உக்காந்து அவ வந்து அவ பக்கம் இந்த திருப்பிட்டால, குரல்ல திருப்பிட்டு இந்த அவனுக்காக குரல்ல போய் அவ பேசிட்டா, நாட்டுக்காக போய் பேசிட்டால. அடுத்த பசங்களுக்காக அதாவது விட்டுட்டு இருக்கீங்க, இளைய அடுத்த தலைமுறைக்கு என்னத்த வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அவ. இப்ப வேளாறுள் வென்றி விரைப்பான் பண்பு சொல்றாரு. வேளாறுனா அந்த பகையரசன் இருக்கானே, அவன் கையில வேல் வச்சிருக்கானோ. ஏன் அந்த இடத்துல வேல் வச்சிருக்கான்னு சொல்றாருன்னா, அவனுக்கு எல்லை இல்லாத அதிகாரம் அந்த இடத்துல இருக்கு. அவன் இந்த தூது சொல்ல போறவன தலைய கூட வாங்கிடலாம், மாட்டோம்னு சொல்லிடலாம். இதே ஒரு ஈரான்கிட்ட போய் ஒருத்தன் போய் தூது சொல்ல போறான்னு வச்சுக்கோங்க, ஈராக்ல அல்லது தாலிபான்கிட்ட போய் தூது சொல்ல போனான்னா அவன் அப்படி தலையே அவன் வாங்கிடுவான். அதனாலதான் என்ன சொல்றாரா, வேளாறுள் அவன்கிட்ட போய் வென்றி, யாருக்கு வென்றி சொல்லணும், யாருக்காக இவன் போறானோ அவனுக்கு வெற்றியை உண்டாக்கப்படுமா. வேளாறுள் வென்றி வினை உரைப்பான், வென்றி வினை வெல்லுகிற வழி, அந்த செயலை தூதை செய்கிறவனுடைய பண்பு நூலாருள் நூல்களன் கற்றிருக்கணுமா. எந்த விஷயமும் அந்த சொல்லப்பட அணுசக்தியை போய் சொல்ல போறான், அது கொண்டு போடாதேன்னு. அப்ப அதனுடைய இது முழுக்க தெரிய வருமா. அதான் நூலாதல் அப்படிங்கிறாராம். இப்ப நிறைய கற்றிருக்காங்க, அதுல ரொம்ப சிறந்தவன், நுணுக்கம் அறிந்தவன், நூலாருள் நூல்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு 722வது குறளை இதுக்கு கொண்டாடுறாங்க. அது என்ன சொல்லுது, கற்றாருள் கற்றார் எனப்படுவர். படிச்சவனுக்குள்ள படிச்சவன் யாரு, அவையஞ்சாமையில இது வருது. இதுவும் அவையஞ்சாமையில, ஏன்னா எதிரியின் ஆட்ட அரசன் தான் இங்க அவை, அந்த அவைக்கு பயப்படக்கூடாதுங்கிற மாதிரிதான் இது. அவங்கிட்ட என்ன சொல்றாரு, கற்றாருள் கற்றார் எனப்படுவர். எல்லாரும் படிச்சவன், அதுலயும் எவன் படிச்சவன், அந்த இதை படிச்சவன், அந்த நுணுக்கத்தை படிச்சவன். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செலச்சொல்லுவார். இந்த கற்றதை அவனுக்கு அக்செப்ட் பண்றது மாதிரி செலச்சொல்லுவார், அவன் தான் கற்றாருள் கற்றார். எத்தனையோ பேர் படிச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த நுட்பத்தை படிச்சவே இல்லை. அதே மாதிரி இங்க நூறாருள் ரொம்ப சிறப்பான குறள்ங்கிறாங்க. அந்த வேளாறுள் வென்றி உரைப்பான் தலைங்கிற போது அங்க அக்செப்ட் பண்ணாதவன் தான் இருக்கான். அவனுக்கு எல்லையில்லாத அதிகாரம். அவன் நாட்டுக்குள்ள போயில சொல்லணும், அவன்கிட்ட போய் அவன் டொமைன்ல போய் சொல்றேன் பேசுறேன். அப்ப அவன் சொல்லுவேன், அவன் போச்சுவேன், உங்களுக்கு இதே வெட்டி வேலையா போச்சு, எல்லாரும் இன்சூரன்ஸ் கிளம்பிடுறீன்னு கூட சொல்லுவேன். சரியா? அப்ப என்ன பண்ணானே, அவன் அக்செப்ட் பண்ற மாதிரி வேந்தவாம் வேந்து அவாம் பண்புன்னு முதல்ல சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்பை பர்சனாலிட்டிய வளர்த்து கொண்டுங்கிறார். அவன் தான் நூலாருள் நூல்களை. மகிழ்ச்சி. அடுத்த குறள் போயிடலாம். புரிஞ்சுதா இல்லைங்களா மேடம்? அறிவுறு வாராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. அறிவுறு வாராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. அறிவு உரு, அறிவு உரு இந்த கல்வி, இம்மூன்றின் செறிவுடையான் செல்க வினைக்கு. இது மூணு வேணுங்கிறார். நம்ம சொல்லிட்டோம், அறிவுன்னுதான் நம்ம என்னன்னு பேசணும். யார பாத்திய பத்தி அறிவு, அவன் சொல்ல போற இத பத்தி அறிவு, வேந்தரை பத்தி அறிவு, அவன் அந்த வேந்தன்கிறவன் அவன் எந்த மூடுல இருக்க, எந்த நிலைமையில இருக்காங்கிற அறிவு. இவ்வளவே அறிவுங்கிற ஒரு சொல்லுல சொல்றாருங்கிறாங்க. உருங்கிறதுதான் இந்த குறள்ல ரொம்ப முக்கியம். உருங்கிறது தோற்ற பொலிவுன்னு சொல்றாங்க. இப்ப அதற்கு தகுந்த மாதிரி நாங்க சொல்றது, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுத்துக்கோமே, அவன் பப்பளப்படப்படான்னு சட்டை போட்டு போனான்னா, இவன் வாங்கி பணத்தை வாங்கி கொண்டு போய் ஆபீஸ்ல கட்டுவானா, சட்டை போட்டு போயிடுவானா. பஞ்சபராணி மாதிரி போனான்னு வச்சுக்கீங்களேன், இவன் கட்டுவானா, இவனை திண்டு போயிடுவானாம் பையன். அதுக்கு பொருத்தமான அந்த உடை இருக்குல்ல, ட்ரெஸ் அட்ரஸ்ங்கிறாங்க. ஏன்னா
நம்ம உருவத்தை மாத்திக்க முடியாது. எல்லாரும் கட்டையா குட்டையா நெட்டையா அது இதுல திருவாசகத்துல சொல்றாரு. அதாவது மலங்க புலன், புலன்லாம் எதுதான் அதுல புழு அழுக்கு மூடி என்னத்த ஒரு தோலை போட்டு வந்துட்டாமா, கட்டையா குட்டையா வந்துட்டாமா. எதை மாத்த முடியுங்கிறாங்க. நம்ம இப்ப பர்சனாலிட்டி இப்ப பேசுறாருல சார்லாம், இப்ப கைகுலுக்கல், பார்வை, அந்த தோற்றத்துல நம்ம அதுக்கு ஏற்ற உடை, இது எல்லாம் அன்னைக்கு நம்ம தளத்துல ஒருத்தர் பேசினாரு. நான் அது என்ன தாஜ் ஹோட்டல்ல உள்ளே விடல, நீங்க அதை அட்டன் பண்ணீங்களா தெரியல நண்பர்கள். அதாவது அப்புறம் என்ன பண்ணாரா, எல்லாம் உடைய மாத்திக்கிட்டா அந்த அந்த அக்கேஷனுக்கு பொருத்தமான உடையோட போகிறாங்க. அந்த உருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்க. நமக்கு உள்ளதுதான் உரு, ஆனா அது ஒரு அக்செப்டபிளா இருக்கணுங்கிறதுதான் அந்த உருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, அது அறிவு, உரு, ஆராய்ந்த சொல்வன்மை. அது சாதாரண விஷயம் இல்ல. சொல்வன்மையில ஆராய்ந்த, அதான் எண்ணி உரைப்பான். அதுக்குதான் நான் முன்னாடி சொன்னேன், செறிவுடையான் சொல்ல வினைக்கு. இது மூணுலையே யாருக்கு செறிவு இருக்கோ அவங்கள் இந்த தூதுரைப்பால சிறந்தவங்க. சூப்பர் சார். இது இதனுடைய கதை படிக்கிறேன் சொல்லலாமா? சொல்லுங்க. இப்ப வந்து 2 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள பிரச்சனை. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒருத்தர் வந்து அந்த யார் வந்து பிரச்சனை பண்றாங்களோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போற மாதிரி ஒருத்தர் போறாரு. போயிட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. அப்ப என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி சொல்றாரு. ஒரு வில்லேஜ்ல வந்து ஒருத்தர் வந்து நல்ல விதை நெல்லை வந்து இந்த கதையை நான் படிச்சேன். இந்த கதையில முதல் இது என்ன கருத்துன்னா, அடுத்தவன் என்ன பண்றான், இந்த கம்பெனியுடைய குறைய வெளியில சொல்லி இதுல ரெய்டுக்கு ஒரு ஆளுக்கு மொட்டைக்கடா செய்தி போட்டு வந்து அதை ரெய்ட் பண்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்படி வர்ற போது குறைய சொல்லி அப்ப என்ன ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேல இருக்கிற அந்த மரியாதை போயிடுது. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த போறவரு, தூதுரைக்க போறவரு, நீ குறைய சொன்னீங்கன்னா உன் கம்பெனிலையும் குறை இருக்கான்னு பார்க்க வருவாங்க. அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க எல்லாம் ஒண்ணு உருப்படாதவங்க, அவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிறது பரவும். நீனும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த பாலினேஷன் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, நல்ல விளைச்சல் அவர் வீட்டுல மாத்திரம் நல்ல விளைச்சல், அவரை சுத்திதான் நல்ல விளைச்சலா இருக்கு. அவரை போய் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் நல்ல விதையை பயன்படுத்துறேன், இந்த நல்ல விதைய சுத்தி இருக்கவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு முன்னாடி இது நடந்தது. அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்ததுனால அங்க அந்த பாலினேஷன் நல்லா நடக்குது. அதனால வீரியவித்தா வீரியமான விளைச்சல் எங்களுக்கு இருக்கு, நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் அப்படிங்கிற கதைய அந்த அவங்கிட்ட சொல்றாரு. யாரு இந்த குறை சொல்லி ஒரு இந்த மாதிரி பழுது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஓட்டை இருக்குன்னு சொல்லி ஒரு ரெய்டுக்கு ஏற்பாடு பண்ற இன்னொரு போட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்கிட்ட போய் இவரு இந்த எல்லாரும் வாழ்ற கதைய சொல்றாரு. அந்த தூதுரைப்பான்ங்கிறவன் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இம்ப்ளிசிட்டாவும் இந்த இதை அவன் வளர்ந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் குறைய சொல்றது இல்ல, அவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நல்லா இருக்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படிங்கிற கதை இது மேடம் அடியிருந்தாங்க. நான் பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருந்த கதை சார். அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க சார், கிரேட் சார். இல்ல இல்ல, அது நானும் அதுல சேர்ந்து யோசிச்சதுனால. நீங்க பண்ணனால அதுக்கப்புறம் படிச்சீங்களா சார்? இல்லப்பா, அவர்கிட்ட சார்கிட்ட வந்து ஐடியா கேட்டுதான் எழுதுனது. முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சிவகாணி ஏதோ சொல்ல வந்தாங்க. நம்ம நீங்க எப்படி கன்சல்டேட் பண்ணி சொல்லுங்க மாலதி, உங்க வாயால. அதேதான் ஸ்டோரியே, வேற ஒண்ணுமே இல்ல. சிவகாணி வாங்க, முதல்ல உங்களை கூப்பிட்டு கை தூக்குனீங்க, நான் கூப்பிடல. படிக்க சொல்லிட்டு வந்திருக்கணும். என் கதையை நானே சொல்றதை விட வேற யாருன்னா படிச்சுட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். சிவகாணி சொல்லுங்க.
மேம் அந்த நீங்க சொல்றது இது நல்லது. சொன்னீங்கல்ல மேம், ஆக்சுவலா தூது வந்து ஒரு கருவியா செயல்படுது அந்த மாதிரி தானே மேடம்? இப்ப ஆமா வந்து நீங்க முன்னாடி வந்து கதை சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து அந்த பெண்ணோட கேரக்டர் என்ன மேடம்? இந்த ஐநா சபைக்கு எல்லாம் போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேம் என்ன, அவங்க பேரு? கிரிட்டா தன்பர்க். ஓ சரிங்க மேடம். அதான் மேடம், அது கேட்கறதுக்காக தான் அது ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் சார். அது கேட்கல நான் ஆக்சுவலா, அதனால தேங்க்யூ அப்படியா? கதை தான் படிச்சிட்டியாக்கோன்னு நினைச்சேன். மேம். கதை சொல்லிகள்லாம் இருக்கும்போது நான் என்ன மேம்? ஆமா, ஆஹ் 2 லைன் தானேமா படிச்சுட்டு வந்திருக்கலாம். இதுன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியை தானே சொல்லியிருக்கோம், ஃபுல் ஸ்டோரியா சொல்லலையே. ஆமா ஆமா. சரி, அடு- அடுத்தது படி. அடுத்த ஃபாலோ குரல் பண்றேன் மேம். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப் ச்சே, பயப்பதான். பயப்பதான் தூது. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. பொருள்: பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன். சங்கமம். அதாவது இது ரொம்ப இந்த அதிகாரத்திலே ரொம்ப முக்கியமான சிறந்த குறைன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றது, எந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லுது. இந்த எண்ணி உரைப்பான், நான் 3 சுதுவன் சொன்னேன். எண்ணி உரைப்பான் தலை அடுத்தது வருதுன்னு நினைக்கிறேன். அது இப்ப 687 வருது. அத ஆராய்ஞ்சு சொல்றவன் இவன் என்ன சொல்லுவானா, தொகைச்சொல்லி அப்படிங்கறது வளவளவளன்னு சொல்றது இல்லையா, ரொம்ப ஒண்ணும் புரியாமையும் சொல்றது இல்லையா, சுருக்கியும் விரித்தும் சொல்றாங்க. அந்த தொகைச்சொல்லிங்கிற வார்த்தைக்கு நிறைய இது சொல்றாங்க. வேற்றரசுக்கு பல காரியங்களை சொல்லும்படி காரண வகையால் தொகுத்து சொல்லியும் காரண வகையால் தொகுத்து சொல்லுதல் அப்படின்னு சொல்றார். அது தொகைச்சொல்லி. தூவாத நீக்கி அதுவும் ரொம்ப முக்கியம்ங்கிறாங்க. இப்ப நானே இன்சூரன்ஸ்ல இதை பயன்படுத்துறது உண்டு. சொல்ல போறவன் நீங்க செத்து போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னா அது அவன் ஒத்துக்குவான்னு கேக்குறாங்க. அப்ப இந்த விக்க போறவன் இவன் சாகணுமாம் 10 தவணை எனக்கு இறப்பேற்பட்டா அப்படின்னு சொல்லுவானா. இது கிடைக்கும், குடும்பத்துக்கு கிடைக்கும்னு சொல்லுவானா. உனக்கு எனக்கு ஏற்பட்டான்னு சொல்ல மாட்டானா. இந்த ஒவ்வாத சொல்லை நீக்கிங்கிறாரு தொகைச்சொல்லியில. இப்போ ஒரு அரிசி இருக்கு, அரிசியில உமிய நீக்கத்தானே வேணும். அந்த உமிய நீக்கிதான் சொல்லணும். துவச்சொல்லி தூவாத நீக்கி, வேண்டாதத நீக்கி நகைச்சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியமான சொல்றாங்க. மனம் மகிழுமாறு. அப்ப மனம் எப்ப மகிழும் கேட்கிறவனுக்கு, அவனுக்கு நன்மை விளைஞ்சா. நன்றிங்கிற வார்த்தைக்கு நன்மைன்னு அர்த்தமா. நன்றினா இந்த ஆக்சுவல் நன்றி இல்ல, கிராட்டிடியூட் நன்றி இல்ல, நன்மை. யாருக்கு பயக்கணும்? தான் போனவனுக்கு நன்மை வேணும், அங்க வாங்கிக்கிறவனுக்கு நன்மை. அவன் மகிழணும்னா எப்ப மகிழ்வேன், அவனுக்கு நல்லது நடக்கும்னு தெரிஞ்சாதான் அவன் மகிழ்வான். அதே மாதிரி நம்ம இப்ப பேசுற போது சாண்ட்விச் மெத்தட்னு சொல்றாங்க. ஒரு நல்ல சொல்லி அப்புறம் அந்த சரியான விமர்சனத்தை சொல்லி அப்புறம் இன்னொரு நல்ல சொல்லி அத சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் சாண்ட்விச் மெத்தட் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த பேச்சுல பல, அதான் சொல்றாரு, எதுவும் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வுனாரு. அந்த சொல்லுலதான் எல்லாமே நடக்குது. நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, இப்ப தூது போறவன் நல்லதுக்காக போறான். யாருடைய நல்லதுக்காக? எவனுக்கு போறானோ அவனுக்கு நல்லது நடக்கணும்னு போறான். அப்படி போற போது அடுத்தவனுக்கு நன்மை, வின்வின் சுச்சுவேஷன் மாதிரியா நடக்கிறதுக்கு இவன் ஏற்பாடு பண்ணான். அதுக்குதான் மகிழனாவே. மகிழ்தல் எப்படி மகிழ்வான்? அந்த சொல்றத, அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சொல்லுற கருத்து ஒரு ஒவ்வாத கருத்தா இருந்தாலும் சொல்லுற முறை மகிழ்கிறது மாதிரி இருக்கணுங்கிறாங்க. அதான் நகைச்சொல்லுதல்ங்கிறாங்க. அப்ப தொகைச்சொல்லி தூவாத நீக்கி, வேண்டாத நீக்கி, தொகுத்து சொல்லி, நகைச்சொல்லி, அத மகிழுமாறு சொல்லி நன்மை பயப்பதாம் தூது. அந்த தூதனுடைய நோக்கம் நன்மை. யாருக்காக போனானோ அவனுக்கு நன்மை. ஆனா
அவன் வாய்கிடவனுக்கு நன்மை கொஞ்சம் வந்தாதான் அவன் ஒத்துக்குவான். அதனாலதான் மகிழும்படி சொல்லு அப்படிங்கிற. அடுத்து சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? இல்ல இதுக்கு என்ன அமைச்சிருக்கேன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கேன். கேளுங்க. இதுக்கு எப்படி அமைச்சிருக்கேன்னா, இந்த கதைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு பிரச்சனையில, ஒரு குழந்தை இருக்கு, பிரிஞ்சு வெளியில போயிடுறான் அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் தூது அவங்களுக்கு 2 பேருக்கும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தலான்னு வர ஒருத்தர் அவங்களோட சண்டையை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2ஆவதா ஒருத்தர் வர்றாரு. அவர் அவங்க 2 பேருக்கும் சுமூகமா என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி அவங்க 2 பேருக்கும் அந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த கதையை அமைச்சிருச்சு. அருமையா. அதாவது இந்த நகைச்சொல்லாம அவன் போறான் சொல்றான், அவன் சொல்றதுல ஒட்டக்கூத்து பாட்டுக்கு ரெட்டத்தாப்பான்னு ஒரு கதை. அதாவது அது என்ன சொல்றாங்க, ஊடல், சோழமாதேவிக்கு ஊடல். அவளோட வந்தவே யாரு, ஒட்டக்கூத்தரு. யாரு, பாண்டிய அமைச்சர்ல இருக்காரு, ஏதோ அந்த பாண்டிய அமைச்சர்ல இருக்காரு. அவளோடே வந்தவன் புகழேந்தி புலவன். சரியா? இந்த ஊடலை தவிர்க்கணும். யாருடைய ஊடல்? அரசமாதேவி பாண்டிய மன்னனோட ஏதோ பிணக்குல போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டான். இவன் போன யாரு, ஒட்டக்கூத்தன் போன. ஒட்டக்கூத்தன் போய் இந்த பாண்டிய அரசனுடைய பெருமையெல்லாம் பேசினானா. பேசி அவன் அதை பண்ணின இதை பண்ணின, நீ கதவை தர, அவனை நீ இப்படி அவமதிக்கலாமா அப்படிலாம் அவன் சொன்ன. அவன் என்ன பண்ணாளா, 2வது தாப்பாளா போட்டாளாம். முதல்ல ஒரு தாப்பா போட்டிருக்கா, 2வது தாளையும் போட்டாளா அவன். அவ்வளவு ஸ்ட்ராங்கா. அப்புறம் புகழேந்தி புலவனுக்கு சொல்லி விட்டாங்களாம், அவன் இவ பிறந்த வீட்டு இதெல்லாம் சொல்லி, இவள் பெண்களில மிக சிறந்தவள்னு சொல்லி, பொறுத்துக்கிறது பெண்களுடைய குணம் அப்படிலாம் சொல்லி இவளை புகழ்ந்தும் இவளுடைய பெண்மையை புகழ்ந்தும் இவன் பாட்டு பாடினான். அப்போ கதவை திறந்தான்னு சொல்றாங்க. அப்ப தூது போறவன் ரெட்டத்தாழ்பா போட வைக்க கூடாது, அது முக்கியம். இப்ப மேடமுடைய கதை அது மாதிரி. முதல்ல ஒருத்தர் போறாரு, அவர் பேச்சது என்ன பேச்சு பேசினாரு, பிரமாதமா அவன் இவ செஞ்சது தப்பு மாதிரியும், இவங்க அப்பா அம்மா செஞ்சது தப்பு மாதிரியும், அவளுடைய கணவன் பண்ணது சரி மாதிரியும் பேசுறான். அவன் இன்னும் மேல ஏறிக்கிறான். அடுத்து வர்றவன் இது மாதிரி ஒரு குடும்பம்னா இருக்கு, சகிச்சுதான் போனது, அது அவன் அப்ப சொல்ற போது அவன் ஒத்துக்கிறான். அது மாதிரி அந்த கதை. அவங்க எழுதுன இந்த கதை. 2 பேரும் போறான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அந்த மகிழுக்கு மாதிரி சொல்லல, வளன்னு சொன்ன, தொகுத்து சொல்லல. அந்த தூவாததை நீக்கல, வேண்டாததை நீக்கல. அவன் பெருமையை சொன்னா அவன் ஒத்துக்குவானா? உங்க அப்பா அம்மா பண்றது தப்புன்னு இப்ப யார்த்தையாவது எந்த பொண்ணாட்டையாவது சொல்லி பாருங்களேன், அவுட்டு. அவளை சொன்னாலும் பொறுத்துக்குவா, சொல்லுங்க, பொறுத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி மாலதி மேடத்துடைய கதை நல்லா இருக்கு. நல்ல கதை. அடுத்ததா வாசிங்க, படிங்க. வேற யாரா படிக்க சொல்றாங்க? அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது முருகேச பாண்டியன் சிவக்கணி யாரா அண்ணன் சொல்லுங்க, வாசிங்க. கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. ஒரு கற்பனை கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை கூறுகின்றவனே தூதன். இப்ப காலமறிதல், இடனறிதல், வலியறிதல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அந்த காலமறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் தூது சொல்ல போறவன் அவன் கேட்கிற காலம் என்ன, கேட்காத காலம் என்னன்னு தெரியணும். இப்ப எனக்கே மூக்கு ஊதிக்கிட்டு இருக்கு, இப்ப நம்ம சிவகுமார் சாருக்கு மாதிரி. இப்ப நான் என்கிட்ட ஒருத்த சொன்னா எரிச்சல் தான் நான் படுவேன். அந்த காலம் எனக்கு அது சரியான காலம் இல்லை. அப்ப அந்த தூதுரைப்பானுக்கு இவ்வளவு இருக்கு. கற்றுக்கண் அஞ்சான், அதாவது அந்த வேளாறுள்னு முதற்குரல்ல சொன்னார்ல,
எதிரி அரசன் கையில வேல் வச்சிருக்கேன். ம். அவன் எப்ப வேணாலும் கோவப்படுவான்னு அர்த்தம். அவனுக்கு ம். நிகரத்து அதிகாரம் இருக்கவங்கிட்ட இவன் போய் சொல்ல போறான். இப்ப அதிகாரமும் என்ன இருக்கு, வேண்டாம்னு சொல்றது அதிகாரம் வேண்டாம். இப்ப பார்ட்டி இப்ப சாதாரண இன்றைய பார்லான்ஸ்ல போனா, நான் ஒரு இன்சூரன்ஸையோ அல்லது வேற எதையோ சொல்ல போறேன், கேட்க போறேன், எதை விற்க போனாலும் சரி, விற்க போற போது அவன்கிட்ட இருக்க அதிகாரம் என்ன, இந்த பொருள் வேண்டான்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் அவன்கிட்ட இன்றைக்கு அன்றைக்கு இருந்த அதிகாரம் தலையே எடுக்கலாம்னு இருந்துச்சு. அப்பதான் என்ன சொல்றாரு ராவணன் கிட்ட, தூதனை கோரல் பழி, அதனால நீ கொல்லக்கூடாதுன்னு விபீஷணன் சொல்றாங்க. ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை தூதனை கொல்லக்கூடாதுன்னு அங்க இருக்கவே ஒருத்தன் சொல்றான். அதனால அவன் விட்டுட்டான். அப்ப அவ்வளவு பவர் அவனுக்கு எதிர்க்கு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, கற்ற அர்க்கன் அஞ்சான், அஞ்சாம அதை சொல்லணுங்கிறாரு. அதாவது சொல்றதுக்கு அங்க போய் அச்சப்பட்டான்னா அவன் விஷயத்த சொல்ல முடியுமா? அந்த அச்சம் இருக்கக்கூடாதுங்கிறதான் அஞ்சான். அப்புறம் சில சொல்லி அவன் கேட்குமாறு சொல்லணும். அது முன்னாடி நூல்வெல்லான்னு சொல்லிட்டார். சில சொல்லி காலத்தால் தக்கது அறிந்து அது தூது. எது காலத்தால் அந்த இடத்துக்கு தக்கது, காலத்துக்கு தக்கத சொல்றவன் தூதன். அவன்தான் சிறந்தவன். இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் இனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறான். அது என்ன டைட்டில் நடக்குதுன்னா, நம்ம சந்திராயன் பத்தி பேச சொல்றாங்க. அந்த காம்படிஷனுக்கு போய் இவன் கலந்துக்கிறான், பேச்சு போட்டிக்கு. அப்போ போகும்போது இவன் வந்து அவங்க வாத்தியார் வந்து அவனை நல்லா தயார்படுத்துறாரு. ஆனாலும் இவன் அங்க போன பின்னரே எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இவன் எழுந்து போகும்போது அங்க கூட இருந்த ஆடியன்ஸ் கூட இவனை வந்து யாரோ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆனா இவன் போயிட்டு அந்த இடத்துல நின்று அவ்வளவு அழகா பேசுறான். சந்திராயனை பத்தியும் நிலாமனிதன் பழனிசாமி அண்ணாதுரையன் பத்தி அவன் நல்லாவே பேசுறான். பேசி முடிச்சுட்டு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரோட அட்டென்ஷனையும் திருப்பணுன்றதுக்காக அந்த பாட்டு ஒண்ணு வருது பாருங்க. இந்த ஒரு பாட்டு ஒண்ணு வரும். நம் நாட்டின் நிலா மனிதன் அதுவா? ஆமா, அந்த அது இல்லப்பா. இது அதான் வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை விளக்குல இருந்து ஒரு பாட்டை எடுத்து அந்த நேரத்துக்கு தோணுன அந்த பாட்டை எடுத்து அவன் பாடுறான். அப்ப எல்லாருமே ஆச்சரியமா பாடி அவனை வந்து அப்ரிசியேட் பண்றாங்க. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குது. அதுக்கு அவனுக்கு வந்து அந்த பிரைஸ்ல வந்து அவனை போய் ஸ்ரீஹரிகோட்டாவில போய் ஃப்ரீயாவே அவனுக்கும் அவங்க ஆசிரியருக்கும் போய் ஃபுல்லாவே சுத்தி பாக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாம் கிடைக்குது. அதுதான் வந்து என்னன்னா, ஒரு அரசு பள்ளியில இருந்தும் அந்த 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 கவர்மெண்ட் ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை தேடி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்கேன். அதாவது ஏத்த மாதிரி இதுல என்னன்னா அந்த காலத்துக்கு பொருத்தமா அதுக்காக பண்ணணுன்றதுக்காக அத மாதிரி எழுதினார். எல்லாருடைய மனதிலையும் பதியுமாறு அப்படின்ற மாதிரி. நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அந்த இதுல, அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கான். அப்ப ஒரு அச்ச உணர்வு இல்லாம அஞ்சான் அவையஞ்சான், அந்த எல்லாரும் நிறைய படிச்ச பையங்களா இருக்காங்களே, ஆங்கிலம் படிச்சவங்க இருக்காங்களே, அப்படியெல்லாம் அஞ்சி ஒதுங்கிறதுதான் இப்ப நம்ம சொல்றோம். அதாவது ரிஜெக்ஷனை பத்தி பேசணும். நம்ம அஞ்சாமையை பத்தி பேசியிருக்கோம் இங்கேயே. டூ இட் ஸ்கேர்டுன்னு ஒரு புத்தகம் நான் படிச்சேன். அச்சங்கள் 7 அடித்து தள்ளுன்னு நம்ம பேசணும். அதுல ஒரு அச்சம் இது. அது இத்தனை பேர் நம்ம படிக்கலையே, நமக்கு ஆங்கிலம் தெரியலையே, நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா, இத்தனை படிச்ச ஸ்கூலு, இத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் வர்றாங்களே, அப்படிலாம் அஞ்சாம அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு அங்க அதை வச்சு பேசுறான். அது அஞ்சானங்க. கற்றதை செல சொல்றான். அங்க சொல்லி என்ன, அந்த காலம் அறிந்து அந்த ஒரு பாட்டை சொல்றான். அவங்க பாட்டுல அந்த காலம் அறிந்து அந்த பாட்டை பயன்படுத்துறான். சங்கர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்ங்கிறது பாரதியுடைய வார்த்தை. இதேதான் கவிஞர் எடுத்து சொல்றாரு அந்த இவருடைய சொற்கள் இல்ல. அது மாதிரி இந்த குரலுக்கு ரொம்ப பொருத்தமான இது அந்த கதையா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்புங்கம்மா.
இது இந்த கதையெல்லாம் வந்து திருக்குறள் கதைன்னு ஒரு குரூப் 10 பேரை எழுதுறாங்களா, அந்த கதையில வர்றதா அது? ஆமா 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 அதான் சார், ஆமா ரொம்ப சார். சிறப்பு. அதான் நான் தூது எனக்கு அதிகாரம் எடுத்து இருந்தேன், அதனால எனக்கு இது. எனக்கு வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்கள் சம்பந்தமா படுத்தி எழுதிய கதைகள் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க. நான் வந்து அரசு பள்ளிகள் குழந்தைகளோட இப்போ சென்று உரையாடினேன். அப்போ இந்த கதைகளை வந்து இந்த திருக்குறள் தெரியுமான்னு கேட்டுட்டு அந்த திருக்குறளை சொல்லிட்டு அந்த கதையை கேட்கலாமான்னு நான் அதை எடுத்துட்டு போறேன் பள்ளிகள்ல. கண்டிப்பா அது ஒண்ணு. கண்டிப்பா. அருமை அடுத்து அருமை. அது ஒண்ணு. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒசூர் ஜேசி சார்பில் வந்து புலவர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போட்டி நடத்தினோம். இது ஃபுல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து குழந்தைகள் வந்து இது 10th 11th வரை குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல வந்து 4 வகை பேச்சு போட்டி இருந்தது. ஒண்ணு சின்ன குழந்தைங்களுக்கு திருக்குறள் பத்தி, அடுத்து வந்து நாலடியார் பத்தி, அடுத்து வந்து ஔவையார் ஆத்திசூடியான்ற கருத்து, கடைசியில வந்து 10th 11th 12th பசங்களுக்குலாம் இது கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் பத்தி. நீங்க ஒரு 20 மகிழ்ச்சிங்க. பிளேயர் அனுப்பிச்சு விடுங்க, நாங்க எங்க குழுக்கள்ல போடுறோம், நம்ம குழுல போட்டு விடுறோம். அது வந்து நேரம் நடந்தது. ஆமா சார், நிகழ்ச்சியை பத்தி இதை போட்டு விடுங்க. ஏதாவது போட்டிகள் வந்தா போடுங்க. அடுத்த நீங்க போகலாம். இது வந்து புலவர் பாண்டியனுங்கிறது வந்து இவரு தபம் இருக்குல்ல, அவருடைய மேகநாதன் அவருடைய அப்பாவுடைய பிறந்த நாள் விழா காண்டி அந்த நிகழ்ச்சி நடத்துறது. நல்லது. மகிழ்ச்சி சார், நன்றி. உங்களுக்கு அனுப்புறோம், நாங்க இந்த கதையெல்லாம் அனுப்புறோம் பாடிகளை. ஸ்பெசிபிக்கா வந்து பள்ளி மாணவர்கள் சொல்றாப்ல PDF ஃபார்மேட்ல எல்லாத்தையும் அனுப்புறேன், நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. படிங்க. அடுத்த குறள். கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. பொருள்: தன் கடமை இன்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன். அதான் இதுல நிறைய தலைக்கு நிறைய அவர் சொல்றாரு. தூதர்களிலேயே தலையானவன் சொல்றாரு. அந்த 3 வகை தூதர் நான் முன்னாடி சொன்னேன். ஒருத்தன் எண்ணி உரைக்கிறவன், காலத்தை பார்த்து இடனை பார்த்து அவன் சொன்னதை கேட்டு அதுக்கு மறுமொழி சொல்லி சொல்லுக சொல்லி பிரித்தொரு சொல் வெல்லும் சொல் இன்னை எறிந்தெல்லாம் பார்த்து சொல்றவே எண்ணி உரைப்பான். அடுத்தவன் என்ன சொன்னமோ சொன்னதை சொல்ற கிளிப்புள்ள, கூறியது கூறுவான். 3வது ஆளுவத்தை இருக்க, அவன் கூற கூட மாட்டான், ஓலைய கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த 3 வகையான தூதுவர் இருக்காங்களாம். அதுல தலையாய தூதுவன் யாரு, முதன்மை தூதுவன் யாருன்னு சொல்றாராம். கடன் அறிந்து நான் எதுக்காக போறேன் அதை அறிஞ்சு, அப்புறம் இடனறிந்து அவனோட இப்ப சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் நீ என்னத்த இன்சூரன்ஸ் எடுத்து அப்படின்னு சொல்றவன் இருப்பான். அவங்க அப்ப அந்த இடத்துல சொல்லக்கூடாது. இப்ப அவன் கடையில ஏகப்பட்ட பேர் இருப்பான், அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தெரிவேன். அவங்கிட்ட போய் இவன் போய் அதை பண்ணு இதை பண்ணு உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு இருப்பான். அவனே டைவர்ஸ் பண்ணணும்னு உட்கார்ந்துருப்பான். உன் மனைவிக்கு நல்லதுன்னு அவன் போய் சொல்லலாம் முடியாது. அப்ப இந்த கடனறிந்து இடனறிந்து காலம் கருதி எந்த நேரத்துல அதை சொல்லணும், இது நிறைய இடத்துல வருது. அனுமனுடைய இதுகள்ல அந்த காலம் கருதுதல் நிறைய வருது. அதாவது அதுல ஒரு இடம் சொல்றாரு, பொண்டாட்டிய ஒய்ஃப பிரிஞ்சிருக்கான் யாரு, வாலி, அதாவது சுக்ரீவன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லல. சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு போட்டா எல்லாம் தடிப்பையிலாம் வந்து போடுறாங்க. அப்ப கேக்குறான் இலக்குவன், கேக்குறான் நீயும் இந்த பூவையை விருந்துக்குரிய பூவையை பிரிந்திருக்கிறாயான்னு கேக்குறான். அப்புறம்தான் இந்த வாலியுடைய கதையெல்லாம் அவன் மனைவியை எடுத்துக்கிட்டு போன கதையெல்லாம் சொல்றாரு அனுமன். அப்போ அந்த இடமறிந்து காலமறிந்து சொல்லுதல் தலைங்கிறான். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான இடங்கள். இந்த தூதுரைத்தல்ங்கிறது சாதாரண விஷயம். நான் சொன்னது மாதிரி நெகோசியேஷன்ங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒய்ஃப்கிட்ட சொன்னாலும் ஒரு நல்ல மூடுல இருக்க போதுதான் நமக்கு வேண்டிய விஷயத்த சொல்ல முடியும். அவங்களே எரிச்சல் மூடுல இருந்தா நம்ம போய் இப்ப சொன்னோம்னா கூடுதல் எரிச்சல் தான் வரும். அதான் சொல்லுங்க சொல்றாங்களாம் ஸ்டோரிய. சிவகனி வாங்க. சொல்லுங்க.
மேடத்துக்கு பதிலா இன்னொருத்தர் சொல்றது நல்லதுதான். சொல்லுங்க. சார் இந்த தூது இதுல வந்துட்டு விழிப்புணர்வு அப்படிங்கிற கதையை வந்து மேடம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து ஒரு தோழிகளுக்கிடையான நல்ல உறவோட தூது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத கதையில சொல்லியிருக்காங்க. செல்வி, கீதா அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து 2 பேருமே வந்து ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. பட் ஆசை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுல செல்விக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோன்றுது. பட் ஆனா வருமானத்திற்கேற்ற செலவு செய்யணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் இல்லாம அவ ஏதோ எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருக்கும்போது அளவுக்கு அதிகமான ஆசையை வந்து வளர்த்துக்கிறா. கீதா வந்து அந்த மாதிரி அப்படிங்கிற இருக்கிற அப்படி. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள உறவு பரிமாற்றம் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குது. சோ நல்ல நட்பர்களுக்கு இடையில போய் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏத்துக்கிற மனநிலையிலும் இருக்க மாட்டாங்க. அது நல்லது சொன்னா எவன் கேட்பான், கேட்க மாட்டாங்க. அது ஒண்ணு. இப்படி இருக்கிற கட்டத்துல வந்து கீதா வந்து செல்விக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா செல்வியோட ஆசையில வந்து அவ லஞ்சம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைக்கு போறா. ஏன்னா அவளுக்கு போதிய வருமானம் இல்லாததுனால. அப்போ கீதா வந்து இதை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லும்போது அவ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. பட் இவங்க 2 பேரும் வந்து ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது ஒரு நாள் வந்து சொல்றா, நம்ம ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போலாமா அப்படி ஏதோ சொல்லும்போது அவங்க வர சொல்லி பேசுறாங்க. நீ இந்த மாதிரி உன்னுடைய ஆசைக்கு என்னால லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நீ நினைச்சிருக்கிற. ஆனா வந்து நம்ம பல பேப்பர் அந்த மாதிரி நிறைய இடத்துல பாக்குறோம். லஞ்சம் வாங்கும்போது எவ்வளவு பேர் வந்து அவதிப்படுறாங்க. அதனால வரக்கூடிய அவமானமும் தலைக்குனிவும் வந்து நம்மளுக்கு கேவலமான விஷயம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி அந்த கோயிலுக்கு வர சொல்லி தோழிக்கு வந்து சொல்லி அதுக்கப்புறமா வந்து உணர்த்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பல நாட்கள் நகர்ந்த பின் அந்த அலுவலகத்தில் வந்து எப்போதும் போல வேலை செய்து கொண்டிருக்காங்க. அப்ப வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வந்து திடீர் விசிட்டா வந்து வரும்போது அந்த அலுவலகத்துல 2 பேர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அப்ப வந்து செல்வி வந்து அவளுடைய மனநிலையை மாற்றி கீதா கொடுத்த விழிப்புணர்வின் மூலமா வந்து அவள் தன் நிலையையும் மாற்றிக்கிட்டா. அது மூலியமா வந்து அவ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தா அந்த இதுல இருந்து தப்பிச்சுக்கிறா. சோ தோழியோட தூது வந்து அவளுக்கு நல்ல வெற்றிகரமா இந்த இடத்துல வந்து உதவியா இருக்குது அப்படிங்கறத மாலதி மேடம் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நான் வந்து இந்த கதைக்கோட இனியொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில நிறைய பேர் வந்து நம்ம ஒரு சின்ன வேலைக்கு போனா கூட லஞ்சம் கேக்குறாங்க. பட் ஆனா அந்த லஞ்சம் வாங்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம், அடடா அதுக்கு பின்னாடி இவ்வளவு தூரம் நடக்குது அப்படிங்கறத உணர்ந்தாங்கன்னா, ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. அது வந்து நம்மளும் யோசிக்கணும். திங்க் பண்ற மாதிரி இருந்தது எனக்கு. இது நான் இன்னொரு கதையும் படிச்சேன் மேடம். அதுல என்னன்னா ஒரு இதுல வந்து ரொம்ப அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்னா வந்து வெயிட் பண்ணுவாங்க மக்களு. அந்த பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மேம்போக்கா இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த பிரியாணிக்கு பதிலா வந்து மலத்தை கட்டி கொண்டு வந்து ஒரு ஏழை வந்து காசே செலுத்த முடியாம இது பண்ணிருவாங்க. அப்ப வந்து அவரு வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் அதுக்கப்புறமா தான் அந்த ஃபைலே ஓபன் பண்ணி பாப்பாங்க. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது எல்லா ஆபீசர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு போய் இது பண்ணும்போது, அடடா இவ்வளவு கேவலமான விஷயத்த நம்ம செஞ்சிருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த பொட்டலத்தை பிரிக்கும் போதுதான் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்வாங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் வந்து எழுதியிருந்தாரு. அதை படிக்கும்போது அதுவும் இந்த கதையோட கம்பேர் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க மேடம். நன்றி மேடம். அந்த எண்ணி எண்ணி உரைப்பான் இதுல எண்ணி இந்த மாதிரி வரப்போறத எண்ணி அவளுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி உனக்கு நீ இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்ற போது கேட்கிற போது அது கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் என்ன நினைச்சு பாக்குற போது ஆகா அவங்க சொன்னதை நம்ம கேட்டதுனால நம்ம தப்பிச்சிட்டோம்னு அது தோணுது இல்ல. அதனால இதுவும் தூது தானே, ஒரு வகை தூது வரலாம். அடுத்த குறள் சொல்லுங்க. யார் படிக்கிறீங்களா? தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. பொருள்: தூய ஒழுக்கம் உடையவனாதல், துணை உடையவனாதல்,
துணிவு உடையவனாதல், இந்த மூன்றும் வாய்த்திருந்தலே தூது உரைப்பவனுடைய தகுதியாகும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு பண்பு சொல்லிட்டு வர்றாரு. தூய்மையா இருக்கணும், அவன் கை சுத்தமா இருக்கணும், முக்கியமா ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கணும், துணை உடையவனா துணையாவும் இருக்கு அந்த அதுக்குரிய துணிவுடையவனாவும் இருக்கணும், துணிவு, தைரியம், மனசுல தைரியம். இது மூணும் ரொம்ப அவசியம். இப்ப எத்தனை சொல்லிட்டு வர்றாரு, ஒவ்வொருத்திலயும் ஒவ்வொரு இதுல விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு. இந்த கதை சொல்றியா? இதுக்கு நானு நம்ம தளத்துல பேசினாரு ஓடந்துறை சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு, கோவை மாவட்டத்துல ஓடந்துறை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அவர் ஊராட்சி மன்ற தலைவரா 10 வருஷம் இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் அந்த 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 கிராமத்தை எப்படி வளர்த்தினாரு, அந்த பசுமை வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு அந்த இடத்துல அந்த மின்சார வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவங்க மலைவாழ் மக்களா இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டு அந்த அந்த மாதிரி இல்லாதவங்களெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறாரு. அவரோட நேரத்துல அவருக்கு துணையா இருந்தாங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு தலைவரா வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே சொல்றாராம், கை சுத்தமா இருக்கணும், யாரும் லஞ்சம் வாங்க கூடாது ஃபர்ஸ்ட் சொல்றாராம். அவருக்கு கூட எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, அந்த ஊர்ல இருந்த விஓ ஆகட்டும், கவர்மெண்ட் ஆபீசர் ஆகட்டும், கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் அதனால அந்த 10 வருஷத்துல அந்த கிராமத்தை முன்னேற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காற்றாலையே நிறுவி இருக்கிறாராம். அந்த ஊர்ல காற்றாலையை நிறுவிட்டு அதுல வர மின்சாரம் அந்த கிராமத்தோட பயன்பாட்டுக்கு போக மீதி இருக்கிறத கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு கொடுத்தாங்களாம், கவர்மெண்ட்டுக்கு விற்பனை பண்ணாங்களாம். அதுதான் அவரோட சாதனையா இருந்தது. இந்த சாதனையை பார்க்கறதுக்கு ஜப்பான்ல இருந்து எல்லாம் மக்கள் இவரோட சாதனையை பார்த்துட்டு பாராட்டிட்டு போனாங்களாம். அதுதான் அத இந்த கதை. ஏன்னா இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நேர்மையான நிர்வாகம், அவருக்கு துணையா இருக்கணும், துணையும் இருக்கணும், துணிவும் இருக்கணும். அதனால இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கதையை அமைச்சு எழுதிருக்கு. நீங்க இந்த சொன்ன அந்த நிகழ்ச்சி அவரை பத்தி ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன். உள்ளாட்சி நல்லாட்சி அது மாதிரி ஒரு புத்தகம் இருந்தது, தமிழ் ஹிந்து பப்ளிகேஷன். அதுல அந்த இவர் இந்த பிரசிடண்ட பத்தி எழுதியிருந்தாங்க. இதுல நம்ம இதுல பேசினாரு, நம்ம கூட்டம் பேசியிருக்காரு, எம்ஐஎம்ல அவர் பேசியிருக்கிறாரு, இங்கே பேசிருக்காங்க. அவங்க பேச வச்சேன் சண்முகம் பேசுறாரு. அவரு 10 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் 10 வருஷம் இருந்திருக்காங்க. 20 வருஷம் அந்த ஓடந்துறை கிராமத்தை அவ்வளவு டெவலப் பண்ணிருக்கிறாரு. அந்த கிராமத்தை விட்டு வெளியில போனவங்க எல்லாருமே திருப்பி அங்க வந்திருக்கிறாங்க, அந்த கிராமத்துல செட்டில் ஆயிருக்கிறாங்க. அதுதான் பெரிய அவரோட நிர்வாகம் தான், நேர்மையான நிர்வாகம். அவருக்கு துணையா இருந்து எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணதாலதான் அவரால் அதை பண்ண முடிஞ்சது. அவர் மட்டும் நேர்மையா இருந்திருந்தாருன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அவரு கூட இருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் எல்லாருமே அவருக்கு வார்டு மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணதால அந்த கிராமத்தை முன்னேற்றினாங்க அப்படின்றதுதான். ஜப்பான்ல இருந்து வந்தாங்க, ஜப்பானு, பிரான்ஸ், ஜெர்மனி 3 நாட்டுல இருந்தும் இவரோட செயற்பாடுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு அவரை வியந்து பாராட்டிட்டு போனாங்க அப்படின்றத மாதிரி இந்த கதை அமைச்சு. அழகா சொல்றீங்க மேடம், மாலதி மேடம். கதையெல்லாம் உள்வாங்கி அழகா பிரசன்டேட் பண்றீங்க. எல்லா கதைகளும் நானே தானே சார் எழுதினேன், நான் எழுதினதால உங்களுக்கு கைத்தட்டல், ஒரு கைத்தட்டல். ஆனா இத இந்த ஓடந்துறை சண்முகம் இந்த நம்மளோட எம்ஐஎம்ல பேசும்போது நான் இல்ல, அப்ப நான் பாக்கல. இதுக்கு எங்க சார் தான் சொன்னாரு, இவர் தான் சொன்னாரு, எங்க சார் தான் சொல்லி நீ இதை எடுத்து எழுதி இது கரெக்டா இருக்கும்னு சொன்னது இவர் தான், எங்க சார் தான் சொன்னாரு இதை எடுத்து. எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க ஒரு கதை எழுதுறதுக்கு, எவ்வளவு. அந்த ரெக்கார்டிங் இருந்தா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அனுப்புறேன் சார், அனுப்புறேன். இதுல தூய்மை அப்படிங்கிற போது என்ன சொல்றாங்க, பொருள் விருப்பங்களால் சாராமை. தூய்மைங்கிற போது இப்ப ஒருத்தன் பொருள் கொடுத்துட்டான், இவன் அரசனுக்கு மாறி அந்த பொருள்ல இவன் சார்ந்து மயங்கி, அப்ப அவனால அந்த தூதை சரியா செய்ய முடியாது. இன்னொருத்தங்கிட்ட பொருளை வாங்கிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு தூய்மை இல்லை அவன்கிட்ட. காமம் அந்த அதாவது வேறு ஒரு சார்பு இருக்கு இவனுக்கு, அப்பவும் அவன் சிறந்த தூதுவனாக முடியாது அவனுக்கு. அதனால தூய்மை வேணுங்கிறார். அவன் தூயவனாக இருக்கணும்னா அது என்ன, பொருளுக்கு மற்றவற்றுக்கு அவன் விருப்பப்படாதவனாக இருக்கணும்.
அரசனை தான் முக்கியமா கருதணும். அது தூய்மை. துணைமை, இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, இவரோட கூட இருந்த ஆபீசர்ஸ் மத்தவங்க அவங்களும் துணைமை வர்றாங்க இதுல. இது அந்த காலத்துல இவர் போய் ஒரு அரசாங்கத்துல சொன்னா அங்கே வீடனன் துணை வந்தது மாதிரின்னு சொல்றாங்க. அது மாதிரி பல இடங்கள்ல இப்ப வேற்றரசத்தை இப்ப போற போது அங்கே இருக்கவங்க சிலோனுக்கு நம்ம ஆளு போன போது அங்க ஒரு இந்த காமம் மாதிரி கூட்டி விட்டு அதுல அவன் மாறி போயிட்டான்னு ஒரு 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 அம்பாசிடர் சொல்றாங்க. அப்ப அவன் இங்கன்னா இல்ல, தூய்மை இல்லை இங்க. அந்த மாதிரி இப்ப இதுகளுக்கெல்லாம் போனா அது சைனாவுக்கு போனா மிக அழகிய பெண்களை தான் அவங்க அந்த டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் அவன் அனுப்புறானாம். அப்ப எப்படியாவது ஒரு சார்பை கொண்டாந்துடணும் அப்படின்னு அவன் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சது. இதை நான் படிச்சு இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணதுல பார்த்தது. அதெல்லாம் தூய்மை சொல்றாங்க. துணைமை, அங்கேயே நமக்கு ஒருத்தர் துணைவனாகவும் ஆக்கிக்கணுமா. இதுல வீடனானா அப்ப அது என்னன்னா அவன் இதுக்கு தர்மத்துக்கு இல்லாதனால இவனுக்கு துணையும் அவன் சொல்லிடுறான். அது மாதிரி பல இடங்கள்ல அந்த துணைமை வேணுங்கிறாங்க. அது அப்படி இல்லாட்டி கூட இப்ப மேடம் சொன்ன கதையில வருது துணைமை. பக்கத்துல வர்ற ஆபீசர்ஸ் எல்லாம் உதவுறாங்க, அது துணைமை. அடுத்தது துணிவுடைமை. அது அது அவன் அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், விடாம சொல்லணும், அதை ஆற்றணும். இம்மூன்று வாய்மை வழி உரைப்பான். இதுல உள்ள ஒரு மெய்மைய சொல்லுகிறவனது அதுதான் பண்புங்கிறார். அவனுக்கு உள்ள பண்பு ஸ்ரீவன் சார் நம்முடைய சொன்னது மாதிரி பல பண்புகளை சொல்றாரு. 3 பண்பு தலையாயதுன்னு முன்னாடி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பல பண்புகளையும் சொல்லிட்டே வர்றார். இதுல என்னன்னா அவர் வந்து வார்டு மெம்பரா யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுத்து சொல்ற ஆளை வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்குவாங்கண்ணா. அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளவு நேர்மையா இருந்திருக்கிறாரு. அவர் சொல்றதுதான் ஆளு, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு இந்த கிராமத்துல. அதுதான் அந்த நேர்மையை தான் தூய்மைன்னு சொல்றாரு. அதுதான் அந்த நேர்மைங்கதான் தூய்மைன்னு சொல்றாரு. அடுத்தது வாய்மை வழி உரைப்பானையும் அந்த நேர்மையை தான் சொல்றாரு. அவன் சொல்ற ஒரு இதுல உள்ள தூய்மையையும் வாய்மையும் தான் சொல்ற. அடுத்தது குரல், அடுத்த குரல் போயிடலாமா? நான் படிக்கட்டுமா? நான் படிக்கிறேன். விடுமாற்றம் உரைப்பான், வடுமாற்றம் வாய்ஸ்வரா வன்கணவன். விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான், விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான், வடுமாற்றம் வாய்சோரா வன்கணவன். மூவா என்ன சொல்றாருங்க? குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே, அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன். விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான். விடு, ஒருத்தன் விடுத்திருக்கேன், எதை? தூதுவனை விடுத்திருக்கேன், அத போய் சொல்லணும். விடு மாற்றம் வேந்தர், இந்த இடத்துல வேந்தவர் பகையரசர். நம்ம சொன்ன உதாரணங்கள்ல நான் சொன்னேன் கஸ்டமர். விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான். என்ன பண்ணணும்? வடுமாற்றம் குற்றமில்லாத சொற்களை வாய்சோரா, அந்த வாயில வழுக்கியும் வாயார் சொல்லக்கூடாது. அந்த சோர்வு அந்த சொல்றாருல மனது சொல்லின்கண் சோர்வுன்னு சொல்றாருல, அந்த சோர்வு வாய்ச்சோர்வுன்னு சொல்றாரு. இங்க சொல்லின்கண் சோர்வைத்தான் வாய்ச்சோர்வுங்கிறார். வாய்ச்சோர்வு வன்கணவன், அதாவது சிறந்தவன். அவன் வாயில சோரக்கூடாது, வழிக்கையும் தப்ப சொல்லிடக்கூடாது, ரொம்ப கவனமா பேசணுங்கிறது. அது வடு வர்றது மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறது. எதுக்கு? தனக்கு வரும் துன்பத்திற்கு அஞ்சி தாழ்வான வார்த்தையை வாய் சோர்ந்து சொல்லாத திண்மையுடையவன். சிவகணி சொல்றீங்களா கதை? சார் சார் சொல்லி முடிச்சதே சொல்றேன். ஓகேங்க சார். 90 சொல்லவும் சொல்றீங்களா? சார் இந்த துணிவுல வந்து மேடம் வந்து 3 கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் செங்குட்டுவன், முகுந்தன், மணிமாறன்.
டாக்டர் செங்குட்டுவன் வந்து ஒரு பேராசிரியர் மாதிரி, முகுந்தன் வந்து அவருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் மாதிரி. அதுக்கப்புறம் மணிமாறன் வந்து ஒரு அமைச்சருக்கு கீழே இருக்கிற ஒரு சர்வெண்ட். இதுல வந்து முகுந்தனுக்கு வந்து பூரணிங்கிற பொண்ணு வந்து காதலிச்சிருக்காங்க. அவங்க திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இந்த திருமணம் பண்ணிக்கும் போது பூரணி வந்து கேக்குறாங்க, நம்ம தான் வீட்டுல பேசியச்சல்ல, அதுக்கப்புறம் ஏன் நீங்க தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முகுந்தன் சொல்ற காரணம், நான் வந்து ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஆராய்ச்சி வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருமணத்தை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து குளிர்சாதன பெட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குளிர்சாதன பெட்டி வந்து எவ்வளவு ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப எவ்வளவு பெருசா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரியும், மின்சாரம் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ற மாதிரியும், மக்களுக்கு வந்து எளிமையான முறையில பயன்படுத்துற மாதிரியும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தனும் செங்குட்டுவனும் சேர்ந்து தீவிரமா வந்து ஆராய்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் அது சக்சஸ்ஃபுல்லா வந்து அதை முடிச்சிடுறாங்க. அவங்களுடைய கடின முயற்சியும் முயற்சியில வந்து பண்ணிடுறாங்க. அதை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் அவர் மூலியமா அமைச்சருக்கு வந்து தெரிவிக்கிறாரு, நாங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம், சோ இதை வந்து சந்தையில வந்து நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மணிமாறன் சொல்லுவாரு, இது நீங்க அவர் வந்து சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா இதெல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியில இது ஓகே அப்படின்னு ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கான ஒரு இதை தெளிவா சொல்லாம முகுந்தனை வந்து அடைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ணன பொருள் வந்து நல்லாதான் இருக்கு, விலையும் கம்மியா இருக்கு, மதிப்பு மிக்கதாவும் இருக்கு, அதனால வந்து இந்த பொருளை வந்து நான் என் பையன் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நான் விளம்பரப்படுத்திக்கிறேன், நான் அதுக்கான செலவு எவ்வளவோ அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப முகுந்தன் சொல்றாரு, நான் இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, முகுந்தன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் டாக்டர் செங்குட்டுவன் அவர்கிட்ட பேசிக்குவேன், நீங்க வந்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் என் உயிரே போனாலும் நான் அதை பண்ண மாட்டேன், நீ இப்படி பண்ணனேன்னா அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரு. அவர் எதுக்கும் பயப்படாம நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா திடமா அவரோட துணிவுல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து அடைச்சு வச்சிருவாரு முகுந்தனை. அப்புறம் வந்து வந்து சரி நாட்கள் போயிட்டு இருக்கோம். அப்ப டாக்டர் செங்குட்டுவன் வந்து இன்னும் 10 நாட்கள் ஆகியும் இன்னும் வரவில்லையே முகுந்தன் அப்படின்னு சொல்லி போட்டு செங்குட்டுவன் காவல்துறை மூலியமா வந்து முகுந்தன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக மணிமாறனை அப்ரோச் பண்ணி இறுதியா கண்டுபிடிச்சிருவாங்க முகுந்தனை. அதற்கப்புறமா அவர் பொருளுக்கான நோக்கமும் நிறைவேறும். அது அதோடைய பெருமை வந்து உலகறிய செய்திருவாங்க. ஆனா வந்து முகுந்தனும் அதற்கப்புறமா வந்து அவங்க பெற்றோர்களையும் பூரணையும் நினைத்து வருந்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு மத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துரும். சோ இதுல மெயினா என்னன்னா, துணிவு அப்படிங்கறத நம்ம மனதிடமா கொண்டு ஒரு தூதுவா வச்சு இதுல எழுதியிருக்காங்க மேடம். சிறப்பு மேடம், நல்வாழ்த்து. 690க்கு எழுதிருக்கீங்க. ஆமா சார், 89க்கு சார், இது 89க்கு 89க்கு வந்து அதான் குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தருக்கு உரைக்கும் தகுதியுடையவன். அதுதான் இவர் என்ன ஃபார்முலாவை குடுன்னு சொல்லி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை அடைச்சி வச்சு பயமுறுத்தினாலும் அவர் வந்து அந்த ஃபார்முலாவை கொடுக்காம கடைசி வரைக்கும் தைரியமா இருந்துட்டாரு அப்படின்றதுதான் இந்த கதையில கொண்டு வந்திருக்கேன். 690க்கே இது பயன்படுது. 690 இப்ப முடிச்சிடலாம். அதுவே என்ன சொல்லுது, இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பது தூதுன்னு சொல்லிட்டாரு. இறுதி பயப்பினும் அந்த உயிரே போறது மாதிரி வந்தாலும் இறைவர்க்கு தன்னுடைய ரெண்டு குரலை வச்சுக்கிட்டு நாங்க உருட்டு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே பொருள் தான், ஒரே மாதிரிதான் வரும். அந்த பொருள் கதையை வந்து ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் காமிக்கணும். இதுலயும் வித்தியாசம் காமிக்கணும் கடைசியில. ஆனா பொருள் மட்டும் ஒண்ணுதான். அதுல ரொம்ப குழப்பி 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 ஒரு தெளிவடைஞ்சாங்க. அதனாலதான் இது அதுக்கு பொருந்துறது மாதிரி தான் இருக்கு. இறைவர்க்கு உறுதி பயப்பது அதுதான் முக்கியம். எதுக்காக நம்ம போனோமோ அது யாருக்கு போனோமோ அவனுக்கு நன்மை விளையணும். அதுதான் தூதனுடைய இலக்கணமே. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. அடுத்த குரல் போயிடலாம், அதையும் படிச்சுட்டு
அதான் படிச்சிருங்கம்மா. இறுதி பயப்பினும் படிச்சுட்டே நீங்க படிங்க. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டுவிடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன். கரெக்ட், அருமை. இந்த கதை மாலதி. இதுக்கு நான் கார்கில் வார்ல மேஜர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சியில இருந்தவர் தான், ஆமா. ஸ்ரீரங்கத்துல இருந்தவரு. அந்த லடாக் பகுதியில வார் நடக்கும் போது இவர் தான் அந்த லெஜிமெண்ட்டுக்கு தலைவரா இருக்கிறாரு சரவணன். ஆனா எல்லாருமே இவர் அத முன்னேறி போறாரு. போகும்போது இவரை ஷூட் பண்றாங்க. ஆனாலும் இவர் இல்ல பயப்படாம முன்னேறியே எல்லாருமே சொல்றாங்க, நீங்க வந்துருங்க, ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ரெஜிமெண்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க, இந்தியன் ரெஜிமெண்ட்ல இருந்து. அப்பவும் இவர் என்ன பண்றாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சுட சுட இவர் முன்னேறி போயிட்டு அந்த பாகிஸ்தானிஸ் நிறைய பேரை புடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால இவர் அங்க போயிட்டு அவங்களெல்லாம் காப்பாத்துற மாதிரி அது அந்த உயிரே போயிடுது இவருக்கு. சரவணனுக்கு உயிர் போயிடுது. ஆனாலும் இவர் விட்டு கொடுக்காம முன்னேறியே போனாரு, பயப்படாம போனாரு, சுட சுட முன்னேறி போனாரா. நம்ம சினிமால மட்டும்தான் யாருன்னா ஷூட் பண்ணாங்கன்னா அப்படியே வில்லன் ஷூட் பண்ண ஹீரோ முன்னாடி போயினே இருப்பாரு. அது மாதிரி கிடையாது. நம்ம நாட்டிலேயே நம்ம கார்கில் வார்ல இந்த மாதிரி மேஜர் சரவணன் மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க, சுட சுட முன்னேறி போனாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை எழுதிச்சு. நாட்டு நலத்திற்காக. ஆமா, நிறைய உழைச்சிருக்கீங்க, நிறைய இமேஜின் பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்ல நல்ல கற்பனை. நிறைய இதுக்கெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு, உழைப்பு வேண்டியிருக்கு, நிறைய டைம் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஸ்ரீபன் சார். எல்லாருமே நல்லா எழுதிட்டாங்க சார். எனக்குன்னா தூது வந்துருச்சு. சோ நம்ம இதை மட்டும் தான் எழுத முடியும். தூதுனா அந்த குவாலிட்டி மட்டும் தான் எழுத முடியும். இன்னும் அந்த இன்பத்துப்பால் அதிகாரம் வரும்போது பத்மா மேடம், ரேணு மேடம், சிவகனி இவங்கெல்லாம் இன்னும் சூப்பரா எழுதியிருக்காங்க சார். நான் தான் அததான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. எல்லாம் அம்பாசிடர், இந்தியன் ஃபாரஸ்ட் ஃபாரின் சர்வீஸ், ஐஎஃப்எஸ், அது குரல். அதாவது அந்த ஹோல் இதுலயே நம்ம டீம் எழுதின கதை தான் குவாலிட்டி கதைங்க. இதுதான் நம்ம டீம் தான் குவாலிட்டியா எழுதி கொடுத்துருக்கு. நம்ம டீம் எல்லாருமே நல்லா எழுதினாங்க, அருமையாவும் எழுதினாங்க. அதுதான் ஒவ்வொன்றும் படிக்கும் போதுதான் தெரியும். நம்ம அந்த அதிகாரம் வரும்போது எல்லாரையும் கூடுவோம். அவங்கவுங்க அதிகாரம் வரும்போது வேற யாராச்சும் படிச்சா நல்லா இருக்கும். சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் நம்ம டீம்ல எத்தனை கதை எழுதியிருக்காங்க? 10 பேர் எழுதுவோம் சார். 10 பேர் எழுதுவோம் சார். வினைத்திற்பம், நட்பு, தூது, அப்புறமா அலர் அறிவித்தல். சார் கடைசி அதிகாரம் எழுதினாரு. இன்பத்துப்பால்ல மட்டும் 4 பேர் எழுதியிருக்காங்க சார். சரி, இந்த கதைகள்லாம் எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு இருக்கும்? எல்லாமே ஒரே ஏஜ் குரூப்பா அல்லது டிஃபரெண்ட் ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாமா? அப்படி இல்ல சார், இது அப்படிதான் சார். இது எல்லாருக்குமே புரியுற மாதிரி தானே சார் இருக்குது. இந்த திருக்குறளை படிச்சாங்கன்னா அந்த திருக்குறளுக்கு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி கதை எழுதியிருக்கோம், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. அதுதான் சார். எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை நிறைய எல்லா ஏஜுக்கும் சொல்லலாம் சார். திருக்குறளுக்கு எல்லாரும் உரை எழுதியிருக்கிறாங்க. இவங்க டிஃபரெண்டா ஒரு உலக சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்ப நாங்கெல்லாம் எழுதணும் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். கதைகளா எழுதணும். அதுலன்னா 10 குறளுக்கு 10 கதைகள். அதுதான் அகல் அமைப்பு. ஆமா சார், அகழ் அமைப்பு தான். அகழ் தான் பண்ணாங்க. மகிழ்ச்சி. சாரு அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி பிள்ளைகளுக்காக கேக்குறாரு. நீங்க பிள்ளைங்களுக்கு எந்த குரல் எல்லாம் சொல்ல முடியுமோ அந்த குரல் நீங்க அது கதைகளை சொல்லலாம். நீங்க அது மட்டும் இல்லாத நம்ம எல்லாம் இப்ப 69 அதிகாரம் பேசியிருக்கோம். நீங்க ஏதாச்சும் இது பேசின அதிகாரத்துல எதனா ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுல இருந்து கூட நீங்க போட்டு இது பண்ணலாம், சொல்லலாம். கொஞ்சம் மாத்திக்கலாம் நீங்க சொல்றப்ப. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இன்பத்துப்பால நாணுத்துறவரத்தல் சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு சார். அதை எடுத்துன்னு போயிட்டு பசங்களுக்கு சொல்லனா புரியாது சார். அது மடல் ஏறுதல் பத்திய கதை. அது நம்மளுக்கே புரியாது. அது
சின்ன அதனால பசங்க வந்து சொல்ல அதை முடியாது. போய் நீங்க சொல்ல முடியாது, பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு சொல்ல முடியாது. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 11வது வகுப்புக்கு தான் சொல்ல முடியும். 12வது பசங்க படிக்கிற பசங்க 11வது படிக்கிற பசங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு தான் சொல்லலாம். புரியும், அதுதான் புரியும் சார். அது காலேஜ் பிள்ளைகளுக்கு தான் சொல்ல முடியும். 12வது கூட அதுதான், அது சொல்ல அதாவது முடியாது இதுல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரைமரி ஸ்கூலுக்கு சொல்ல வேண்டிய கதைகள், அடுத்து மிடில் அதான் இது ஸ்கூலுக்கு, சொல்லாம ஹை சார், ஸ்கூல். அதான் தூதுதான் இதெல்லாம் நீங்க சொல்லலாம். சொல்லலாம், இந்த தூதெல்லாம் சொல்லலாம் சார். கூட்டதிகாரம் சொல்லலாம், நட்பு அதிகாரம் சொல்லலாம், வினை திட்பம் சொல்லிட்டு அமுதாமா எழுதியிருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த காலத்துல எழுந்த மக்களோட கதைகளை தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்களும் வாழ்ந்த கதைகள், நடந்த கதைகளை தான் அந்த 10 குறளுக்கும் எழுதியிருக்கிறாங்க அமுதாமா, வினை திட்பத்துக்கு. அதெல்லாம் சொல்லலாம் சார். நீங்க சொன்னீங்களே அந்த மாணவரே ஒரு கேரக்டர், அரசு பள்ளி மாணவர் ஒரு கேரக்டரா வரும்போதுன்னா, ஓஹோ நம்மளை போலதான் ஒரு இந்த கதையில ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொல்லி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார், அது 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 சிறப்பா வந்து இருக்கும். இன்ஸ்பிரேஷனா இருக்கும் சார், அது உண்மையிலேயே. அது ரொம்ப சிறப்பு. சார் அது எங்க பையனை வச்சு எழுதுனது. சொல்லனா பரவாயில்ல. அதாவது எங்க 2வது பையன் இன்னைக்கு அவனை வச்சுதான் எழுந்தா. அவன் அரசு பள்ளியில படிக்கல. எப்படி என்ன பட் படிச்சான் நம்ம அவன்? கொஞ்சம் அவன் ரியலாவே நடந்தது இது. ஆனா கொஞ்சம் அதை மாத்தணும், நாங்க அரசு பள்ளின்றத மாத்தணும். அவன் மெட்ரிகுலேஷன்ல தான் படிச்சான். ஆனா அவன் வந்து அந்த மயில்சாமி அண்ணாதுரை டே அன்னைக்கு தான் அவனும் பிறந்தான். அந்த காம்படிஷனுக்கு போனப்ப டீச்சர் சொல்லி கொடுக்காதத அவன் பாட்டு பாடிட்டு அந்த நேரத்துல 1001 ரூபாய் பிரைஸ் வாங்கின்னு வந்தான். அதை வச்சுதான் நான் வந்து அதை வச்சு கற்பனை பண்ணி இதை எழுதினேன் சார். அவனுக்கு அந்த நேரத்துல, ஏன்னா எங்க வீட்டுல பாட்டு எனி டைம் ஓடினே இருக்கும், அந்த பாட்டை அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்லி கொடுக்காதது அங்க போய் சொல்லிட்டான். அவங்க டீச்சர்ஸே அவனை பாடாடிட்டாங்க. நாங்க வந்து உனக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்கும் போது இதை எழுதவே இல்லையடா, நீ எப்படிடா கொண்டு வந்த அப்படின்னா இவனுக்கு தோணிச்சு, அந்த நேரத்துல பாடிட்டான். அப்ப அந்த டிக்ஷனரி தான் பிரைஸ் ஒண்ணு கொடுத்துட்டு அந்த கவுன்சிலர் ஒருத்தர் வந்தாராம் அதுக்கு விழாவுக்கு வந்தவர். உடனே 1001 ரூபாய் எடுத்து அவனுக்கு கையில கேஷா கொடுத்தாரு. உன்னோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அது இதுக்காக அந்த பிரசன்ட் என்ன சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக உனக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதுதான் நான் வந்தேன். அது கொஞ்சம் இதுல தமிழ் மீடியம் படிக்கிற பையனா கொண்டு வந்தேன், ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்றதுக்காக அதை. அதாவது அப்படித்தான் சொல்றாங்க, கதையில ஒரு பொரிய வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலதான் எழுதுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, ஒருத்தர் ஐக்கன்னு எங்க பகுதியில ரொம்ப சிறந்த கதையா எழுத்தாளர், இப்பதான் மறைஞ்சாரு, 80 ஆண்டுகள் வாழ்ந்தவரு. அவரு மாண்புமிகு மாணவன் ஒண்ணு எழுதினார். அது அமைச்சர் வர்றது மாதிரியும், எல்லாரும் இந்த ஆசிரியரை யாரும் கண்டுக்கல, அமைச்சரை தான் பேசுவாங்க. அமைச்சர் போய் மேடையில நிக்கிற போது எங்க ஆசிரியரை பார்த்துட்டு, இவராலதான் நான் இவ்வளவு பெரிய ஆளா வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு மேடையில அவரை பாராட்டி அவரு தாலி எடுத்து குடுக்க சொல்றது மாதிரி அந்த கதையை எழுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. முத்திரை கதையா வந்தது ஆனந்த விடல்ல. அவர் என்ன சொல்றாரு, அந்த கதைய, நான் போயிருந்தேன் ஒரு கல்யாணத்துக்கு, நான் அந்த கல்யாணத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்தேன். அப்பா அமைச்சர் வந்தாரு, அவர்லாம் போயிட்டாரு. நான் அதை யோசிச்சு பார்த்தேன், அவன் மாணவன் நினைச்சு அவன் என்ன பாராட்டி என்ன ஆசிரியரை கொண்டாடுனது மாதிரி நான் புனையா எழுதினேன். இதுல எது நடந்தது? கல்யாணத்துக்கு போனது நடந்துச்சு, ஒரு அமைச்சர் வந்தது நடந்துச்சு, நான் மூளையில உட்கார்ந்தது நடந்துச்சு. ஆனா அந்த கதையை இவ்வளவு குளோரிஃபை பண்றது நான் அப்புறம் பண்ணினேன், அதுக்கு எனக்கு முத்திரை கதை கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து மாண்புறு மனிதர்கள் தான் சார் டைட்டில் கொடுத்தது. மாண்புறு மனிதர்கள் கொடுத்துருக்கேன் டைட்டில், பேரு தூதுன்றதுக்கு. முருகேசன் சார் இதை கேட்க வந்தீங்க? இல்ல இது வந்து இந்த கற்பனை கதையா இருந்தாலும் இது வந்து ஒத்துக்கொள்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா சார், நடக்கிறதுக்கு வாய்ப்பு மாதிரி இருக்கான இருக்கு. ஒத்துக்கொண்டாதான் சார் அது கதை, இல்லாட்டி ஏதோ அதுக்கு கதை வடிவம் வரணும்ல, ஒத்துக்கிற வடிவம் வந்தாதான் அதான கதையாசிரியருடைய சிறப்பு. ஒத்துக்குனா கதை சார், ஒத்துக்கலன்னா கட்டுக்கதை. புனைவு தானே, புனைவு தானே சொல்றாங்க. சரி, சிவகணி இருக்காங்களா? அது எது படிக்குவாங்களா அவங்க? அரிசியல் படிக்கிறாங்களா? வச்சிருக்கீங்களா? அரசியல் இப்ப சிவகணியே எழுதுற கவிதையா? ஆமா, போறது சிவகணி இல்ல. சரி,
காலையில எல்லாம் டைம் ஆயிடுச்சு, டின்னர் டைம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுல வேலை எல்லாம் ஆமா இருக்கு. சார். ஆமா 9 ஆமா ஆச்சு. ஓகே 9 ஆச்சு. மகிழ்ச்சி 9:30 முடிச்சிடலாம். மணி 9 ஆயிடுச்சு. ஓகே சார். மகிழ்ச்சி. ஓகே கலந்து கொண்ட ஓகே சார் அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு பார்ப்போம் சார். ஓகே நாளை சார் நாளை தேங்க்யூ நாளை சார் அங்கே நாளைக்கு பார்ப்போம். பார்ப்போம் திங்கட்கிழமை தான் இதோட ப்ரோக்ராம். முருகேஷ் சார் நாளைக்கு நிகழ்ச்சி இல்ல, நாளைக்கு சண்டேவும் இல்ல, ஓகே ஓகே சார் ஓகே சண்டேவும்